இந்த இந்த தொழிற்சாலைக்கும் லட்சுமிபதிக்கும் என்ன தொடர்பு, இதை தடுக்க வேண்டும் என்று இவர் ஏன் விரும்புகிறார்? நான் எங்க ஆபீஸுக்குள்ளேயே இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப நான் ஒரு கடிதம் எழுதுறேன் லட்சுமிபதிக்கு, அவர் தான் மேனேஜரு, அவருக்கு எழுதுறேன், இந்த மாதிரி ஜனவரி 14ஆம் தேதிக்குள் என்னை திருச்சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, மாற்றுங்கள், இல்லை என்றால் நானே போய்விடுவேன். அப்ப மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அக்ரெடிட்டட் கரஸ்பாண்டன்ட்னு சொல்லுவாங்க எங்களை. அது மத்திய அரசாங்கத்துடைய வேஜ் போர்டு அதுல இதாக ரிலேட் ஆகும். ஜேர்னலிஸ்டாக ஒரு முதல் அந்த பட்டியலில் வந்த முதல் நிருபரே நான் தான். எனக்கு பிறகு வேற சில பேர் வந்தாங்க. இதுவரை 30 நூல்கள் எழுதி முடிச்சிருக்கேன். 30 நூல்கள்? ஆமா, 30 நூல்கள் எழுதி முடிச்சிட்டேன். கட்டுரை வடிவம், கட்டுரையாக 3000க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன். அவங்க இந்தியாவுக்கு மலிவான விலையில இந்த நூல்களை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அங்கேயே தமிழ்ல பிரிண்ட் பண்ணி, இதை மாஸ்கோவிலேயே பிரிண்ட் பண்ணி இங்க வரும். மலிவான விலையில அதை விற்பனை பண்ணுவாங்க தமிழ்நாட்டுல. பஸ் பாட நூல்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அது நிறைய 10 லட்சம் காப்பி அப்படி நிறைய பிரிண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால அந்த டைம் எங்களுக்கு உங்க நூலை போடுற அளவுக்கு நேரம் பத்தல. இன்னொரு வருஷம் கழிச்சு திரும்பியும் போனா திரும்பியும் ஏதோ ஒரு சாக்கு சொல்றான். இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அதை வெளியிடலைங்க. அதே மாதிரி தேர்வு பண்றது இருக்கு இல்லையா, லால் பகதூர் சாஸ்திரியை தேர்வு பண்றாரு. அதுக்கு முதல்ல சீனியர்கள்லாம் இருக்காங்க, மொரார்ஜி தேசாய் மாதிரி சீனியர்கள்லாம் இருக்காங்க. இவங்களெல்லாம் விட்டுட்டு லால் பகதூர் சாஸ்திரியை அவர் தேர்வு பண்றாரு. அதை நியாயப்படுத்துறதுக்கு அவர் என்னென்ன செஞ்சிருக்கணும்? லால் பகதூர் சாஸ்திரி ஒரு பெரிய பாப்புலர் கிடையாது, ரொம்ப அமைதியான வெளியே தெரியாத ஒரு மனிதன். அவரை பிரைம் மினிஸ்டர் ஆக்குறாரு காமராஜர். அனைவருக்கும் முதற்கண் அன்பு கலந்த வணக்கம். அங்குசம் சமூக நல அறக்கட்டளை தொடர்ந்து யாவரும் கேளீர் என்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இந்த நிகழ்வுக்கு ஒரு பெருமை இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இந்த நிகழ்வோடு யாவரும் கேளீர் என்ற இந்த தமிழியல் பொதுமேடையினுடைய நிகழ்வு ஓராண்டுகளை நிறைவு செய்கிறது. இந்த ஓராண்டுகளை நிறைவு செய்யக்கூடிய இந்த வேளையில் படைப்பாளர் அரங்கத்தில் கலந்து கொண்டு நம்மோடு உரையாட வருகை இருந்திருப்பவர் வை. ஜவஹர் ஆறுமுகம் அவர்கள். இவர் சமூக பணியில் நாட்டம் கொண்டவர். இவர் தற்போது திருச்சி மாவட்ட எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக பணியாற்றி வருகிறார். 35 ஆண்டுகளுக்கு மேலாக சமூக பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு 3/4 நூற்றாண்டை கடந்துவிட்ட இந்த ஜவஹர் ஆறுமுகம் அவர்கள் ஒரு பத்திரிகையாளராக பணியாற்றியவர். பின்பு இந்த சமூகத்தினுடைய சிந்தனைகளை கிளறுகிற விதத்திலே ஒரு 5க்கும் மேற்பட்ட நூல்களை அவர் படைத்திருக்கிறார். ஒரு 300க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை படைத்திருக்கிறார். முகநூல் தளத்திலே தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பவர். சமூக அநீதிகளுக்கு எதிராக அறச்சீற்றத்தோடு குரல் கொடுப்பவர். அதனால் அவரை வாழ்த்துவோரும் உண்டு, அவர் குறித்து விமர்சிப்போரும் உண்டு. என்று சொன்னால் கூட அவர் சொல்லுவார், நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், எனக்கு மனதில் பட்டதை நான் சொல்வேன் என்று சொல்லி நாள்தோறும் அவருடைய முகநூல் பதிவு ஏதோ ஒரு செய்தியை இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கும். நான் நினைத்துக் கொள்வேன், ஜவஹர் ஆறுமுகத்தினுடைய இந்த செயல்களெல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், சேவல் கூவிதான் சூரியன் உதிக்கிறது என்று சொல்லுவார்களே, அதை போல ஜவஹர் ஆறுமுகத்தினுடைய ஏதோ ஒரு செய்தி இந்த சமூகத்திற்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது என்ற வகையிலே நானும் அவருடைய கருத்துக்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பேன். அதில் ஏதாவது செய்தி சொல்ல வேண்டும் நானும் சொல்லுவேன். அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பக்குவமான மனிதர் என்ற வகையிலே. அடுத்து இந்த நிகழ்வுக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய அன்புக்கும் நம்முடைய மரியாதைக்கும் உரிய பத்மஸ்ரீ சுப்ராம் ஐயா அவர்கள் வருகை இருந்திருக்கிறார்கள். பேராசிரியர் நல்லமுத்து அவர்கள் வருகை இருந்திருக்கிறார்கள். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பெரியார் விருது பெற்ற திருச்சி தி. அன்பழகன் வருகை இருந்திருக்கிறார்கள். ஜவஹர் ஆறுமுகத்தோடு பணியாற்றிய அவருடைய தோழர் பவுன்ராஜ் அவர்கள் வருகை இருந்திருக்கிறார்கள். கலைக்காவிரியிலிருந்து அன்பு தம்பி சதீஷ்குமார் வருகை இருந்திருக்கிறார்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்று மகிழ்கிறோம். இப்போது நம்மிடையே ஜவஹர் ஆறுமுகம் தன்னுடைய படைப்பு அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார். அதற்கு முன்பு தன்னுடைய பத்திரிகையாளர் அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் அன்போடு அவரை கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். என்னை ஒரு மூத்த பத்திரிகையாளராக இங்கே அறிமுகப்படுத்தினார்கள். ஒரு காலத்தில் பத்திரிகையாளராக இருந்து பிறகு
அதிலிருந்து வெளியேறி எழுத்தாளராகவும் சமூக சேவகராகவும் பணியாற்றி 75 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறேன். நான் எழுத்தாளரானது என்பது அல்லது என்னை எழுத்தாளராக மாற்றியது நான் சிறு வயதில் அனுபவித்த என்னுடைய குடும்பத்தின் வறுமை. நாங்கள் இப்போது கரூர் மாவட்டத்திலே இருக்கிற நச்சலூர் கிராமத்திலே கூலி வேலை செய்கிற ஒரு குடும்பத்திலே இருந்து நான் படித்துக் கொண்டிருந்தேன். படிக்கும்போது கூட ரொம்ப கஷ்டம். காலையில் சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனால் மத்தியானம் சாப்பிடுவதற்கு 4 அணா காசு எனக்கு கொடுத்து அனுப்புவார் என்னுடைய அண்ணன். அந்த 4 அணாவுக்கு 2 இட்லி அல்லது ஏதோ ஒரு சின்ன சுண்டல் போன்ற எதையோ வாங்கி பகலில் சாப்பிட்டு விட்டு 8ஆம் வகுப்பு படித்தேன் பக்கத்து ஊர்ல போய். வறுமை. அதே நேரத்தில் ஒரு உயர்ந்த சாதியாகவும் பணக்கார தன்மை உள்ள ஒரு கிராமத்திலே நான் படித்தேன், துவக்கப்பள்ளி. அது என்னுடைய மனசிலே ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஒரு பக்கம் வசதியானவர்கள், செல்வாக்கானவர்கள், மாடி வீடுகள், இன்னொரு பக்கம் ஏழைகள், குடிசைகள், என்னை போன்று படிக்கவே சிரமப்படுகிற அளவுக்கு ஏழை குடும்பங்கள். இந்த முரண்பாடுகள், அதிலிருந்து விடுபடுவது, நானும் கூட மாற வேண்டும், உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும், அல்லது மனிதனாக பரிமளிக்க வேண்டும், இந்த சூழலில் இருந்து நான் விடுபட்டு மேலே வர வேண்டும் என்று சொல்லி எனக்குள் ஒரு உந்துதல் ஏற்பட்டது. எது 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போதே அப்படி நான் உணர துவங்கிவிட்டேன். இன்னொரு காரணம் இருந்தது. அங்கே பணக்கார பையன்கள் இருந்ததனாலே, பணக்கார ஊரு, பணக்கார நண்பர்கள், பணக்கார கூட மாணவர்கள் கூட படிக்கிறவர்கள்லாம் பணக்காரர்களா இருந்ததுனால, நான் ஏழையாக இருந்ததால் நட்பு என்பது சரியாக அமையவில்லை. இப்படி அமையாததுனால நான் என்ன செய்தேன்னா, அந்த 6ஆம் வகுப்பு முதல் தொடர்ந்து அங்கே இருக்கிற ஒரு நூலகத்துக்கு போய் நூலகத்தில் இருக்கிற பத்திரிகைகளை படிப்பது, அதில் இருக்கிற இதழ்கள், வார இதழ்கள், மாத பத்திரிகைகள், இதையெல்லாம் படிப்பது, அப்புறம் நூல்களை எடுத்து படிப்பது, இரவு நேரத்தில் போய் புத்தகங்களை எல்லாம் எடுத்து படிப்பது. இப்படி அங்கே இருக்கிற ஒரு கிராம கிளை நூலகம், அந்த நூலகத்துக்குள்ளே நான் போய் படிக்க துவங்கினேன். அங்கே படிக்கும் போதுதான் எனக்கு புதுசா ரத்தம் பாய்ச்சினது போல ஒரு நாலேஜ். என்னால் முடியும், எனக்கு தெரியும், எனக்கு அதை பத்தி கூட தெரியும், எனக்கு இதை பத்தி எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை வருகிறது. இந்த நூல்களை எல்லாம் பத்திரிகை எல்லாம் படிக்கும்போது நிறைய உதாரணங்கள் இருந்துச்சு. சிந்தனையை வளர்க்குது இந்த படிப்பு. அந்த நூலகத்துல நான் வாசிப்பு அதுல படிச்சுட்டு வரும்போது, உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். கட்டபொம்மன் கொள்ளைக்காரன் என்று சொல்லி ஒரு தொடர் கட்டுரையை கல்கண்டு பத்திரிகையிலே தமிழ்வாணன் எழுதினார் அந்த காலத்தில். கட்டபொம்மன் கொள்ளைக்காரன் என்று தலைப்பு. அந்த தலைப்பிலே தொடர் கட்டுரைகள். நான் தொடர்ந்து அதை படிக்கிறேன். எனக்கு ரொம்ப சிந்தனை, அது எப்படி கட்டபொம்மன் ஏதோ முதல் முழக்கம் செய்தவன், வெள்ளையரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவன், இப்படிப்பட்ட கட்டபொம்மனை பற்றி கொள்ளைக்காரன் என்று சொல்லுகிறார்களே என்று அதை படிக்கிறேன். படிக்கும் பொழுது எனக்கு அதை மேலும் ஆராய வேண்டும் என்று சொல்லி ஒரு இது வருகிறது. கட்டபொம்மனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், ஆராய வேண்டும். பிறகு மாப்போசி எழுதின வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற நாடகத்தை எடுத்து படிக்கிறேன். அந்த நாடக நூல் அங்கே இருந்தது, அதே நூலகத்தில். அதை எடுத்து படிக்கிறேன். அப்ப கட்டபொம்மனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முயற்சி தேடுதல். அதுபோலவே அந்த தமிழ்வாணன் கல்கண்டு பத்திரிகையிலே நிறைய என்னை செம்மைப்படுத்தினார், அல்லது ஒரு வளர்த்து நான் கொஞ்சம் சிந்திக்க துவங்கினதுக்கு தமிழ்வாணன் ஒரு முக்கிய காரணம் என்று நான் சொல்லுவேன். அதுபோல சின்ன சின்ன பத்திரிகைகள் அந்த காலத்திலே வந்துச்சு. அதாவது சும்மா கையகலத்தில் மட்டும் ஒரு சின்ன, இவ்வளவு அகலத்தில் ஒரு சின்ன பத்திரிகை வரும், சுட்டி அந்த மாதிரி ஒரு பத்திரிகை வந்தது. மஞ்சரி, கலைமகள், கலை கதிர், விதவிதமான நிறைய பத்திரிகைகள், மாத இதழ்கள், வார இதழ்கள் நிறைய வந்தது. எல்லாமே அந்த நூலகத்துக்கு வரும். ஒவ்வொன்றையும் படிப்பேன். ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமானது. அதுபோல விடுதலை பத்திரிகை வருதுன்னா அதை படிக்கிறேன், முரசொலியை படிக்கிறேன், தினத்தந்தியை படிக்கிறேன், தினமலரை படிக்கிறேன், நவசக்தி காங்கிரஸ் பத்திரிகை படிக்கிறேன், நாத்திகம் பத்திரிகையை படிக்கிறேன். அப்ப எல்லா கட்சி பத்திரிகைகளையும் படிக்கிறோம். அப்ப பொது அறிவு, அரசியலை பற்றி ஒரு நாலேஜ். இந்த எல்லா கட்சி பத்திரிகைகளையும் அதுக்குள்ள படிக்கிறது. ஒண்ணு நான் திமுக, அதனால இதை மட்டும் தான் படிப்பேங்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லாம
எல்லா கட்சி பத்திரிகைகளையுமே படிக்கிறது, ஒரு பரந்துபட்ட வாசிப்பு. அப்ப நமக்கு ஒரு இது எல்லாம் படிக்கும்போது நமக்கு உண்மையான ஒரு இது வரும், உண்மையான அரசியல் என்ன அப்படின்னு புரியும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் தான் காரணம். நான் வந்து பத்திரிகையாளர். சரி, எந்த பத்திரிகையில பண்ணிருக்கீங்க கேளுங்க, இது அதுக்குதான் வர்றேன். இப்ப அடுத்தது நான் இதை படிச்சுட்டு கல்லூரிக்கு வரைக்கும் திருச்சி நேஷனல் உயர்நிலை பள்ளி இருக்கு இல்லையா, அங்க படிச்சுட்டு அப்புறம் தேசிய கல்லூரியில சேர்ந்து பியூசி அங்க படிச்சுட்டு அதுக்கு பிறகு தொடர்ந்து படிக்க முடியாம தடுமாறி தொடர்ந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு வசதி இல்லை. அந்த சூழல்ல தடுமாறிக்கிட்டு இருந்த போது கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்பவே அந்த 18-19 வயசுலயே. அதுக்கு வேற காரணங்கள், கல்யாணம் ஆனதுக்கு வேற காரணங்கள். எங்க அப்பா ஒரு காரணம், அதுக்கு சில சூழ்நிலை எப்படி அவரு காலத்துல கல்யாணம் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தினால எனக்கு அப்படி பண்ணிட்டாங்க. ஏன்னா மற்ற சகோதரர்களால் அவர் புறக்கணிக்கப்பட்டார். என்னை வந்து கடைசி பையனாக என் மீது அன்பு காட்டி, நீயாவது நான் சொல்றத கேள்றா, உனக்கு நானாவது நான் சாப்பிட்றதுக்குள்ள உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிடுறேங்கிற மாதிரி எங்க அப்பா அந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணி அது பண்ணாரு. மற்ற 2 அண்ணன்கள் இருந்தாங்க, அவங்க அவரையெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு தனியா போய் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப இந்த அப்பா வந்து என் மேல ஒரு அன்பு காட்டி அதனால கட்டாயத்துக்காக நான் பண்ண வேண்டியிருந்துச்சு. இதெல்லாம் காரணம். சரி, இதெல்லாம் பண்ணதுக்கு பிறகு ஒரு நாள் வேலை இல்லாம, கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு வேலை இல்லாமல் அப்போதும் ஒரு வாசக சாலையில போய் படிச்சுக்கிட்டு இருந்தேன். தெரு ஓரத்துல இருக்கிற ஒரு வாசக சாலையில போய் பத்திரிகை படிச்சேன். அதுல பேட்டவாய்த்தலை சிறுகமணி பகுதிக்கு நிருபர்கள் தேவை என்று சொல்லி ஒரு விளம்பரம் வந்திருக்கு. அது தினமலர்ல இருந்து ஒரு விளம்பரத்தை கொடுத்திருக்காங்க. தினமலர் பத்திரிகையில அப்படி ஒரு விளம்பரம் வருது, பேட்டவாய்த்தலை சிறுகமணி பகுதிக்கு பகுதி நேர நிருபர் தேவை அப்படின்ட்டு. உடனே நான் விண்ணப்பிக்கிறேன் ஐயா. விண்ணப்பிச்சு அதெல்லாம் 1969ஆம் ஆண்டு. அப்ப வந்த போது அப்பவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பாத்துக்க. அப்ப நான் அங்க வந்து ஒரு இதை எழுதி கொடுத்தேன். அவர் என்ன சொன்னார், எடிட்டர் கிருஷ்ணமூர்த்தி, ஒரு மாடல் எழுதிக்கிட்டு வா பார்க்கலாம், ஒரு செய்தி மாதிரி ஒரு மாடல் செய்தி எழுதிக்கிட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேப்பரை கொடுத்து அங்க போய் உட்காந்து எழுதினாரு. ஒரு டேபிள்ல உட்காந்து ஒரு பேப்பர்ல, அவங்க கொடுத்த பேப்பர்ல ஒரு மாதிரி செய்தியை எழுதினேன். அது எப்படின்னா, அப்ப ஊராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த காலத்துல ஊராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்த நேரம், தேர்தல் நடக்கல, ஆனா தேர்தல் அறிவிப்பு வந்துச்சு அந்த நேரம். அப்ப சிறுகமணி பஞ்சாயத்து பேரூராட்சி தேர்தல் நிலவரம் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு அங்க அந்த ஊராட்சியினுடைய பேரூராட்சியினுடைய தேர்தல் நிலவரத்தை அப்படியே செய்தி மாதிரி எழுதி அந்த மாடலை அவர்கிட்ட கொண்டு போய் காட்டினேன். அவர் அதை படிச்சுட்டு என்ன சொன்னார்டா, ஏய் என்ன ரொம்ப அனுபவப்பட்ட நிருபர் மாதிரி எழுதிருக்கீங்க அப்படின்னு அது எடிட்டர் கேட்டாரு. இது என்ன பெரிய அனுபவப்பட்ட மாதிரி எழுதிருக்கீங்க அப்படின்னு கேட்டாருங்க ஐயா. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, ஐயா நான் 6ஆம் கிளாஸ் படிக்கிற காலத்துல இருந்து தினசரி அந்த நூல் நிலையத்துல போய் வாசக நூல் நிலையத்துக்குள்ளார போய் பேப்பர் படிச்சுக்கிட்டே இருப்பேன். பேப்பர் நிறைய எல்லா பேப்பரும் படிக்கிறதுனால நியூஸ் என்றால் என்ன, அது எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த மாடல் மனசுல பதிஞ்சிருக்கியா. அந்த ஃபார்மேட்டுங்கிற வார்த்தை சொல்ல, பொதுவாக என்ன சொன்னேன்னா, இந்த நியூஸ் மாதிரி, நியூஸ் என்ன நியூஸ் எப்படி அப்படின்னா அதை பத்தி எனக்கு அப்படியே மனசுல இருக்கியா. நீங்க கேட்ட உடனே எனக்கு நான் ஏற்கனவே நியூஸ் படிச்சதெல்லாம் நினைவு வந்தது. ஒரு நியூஸ்னா இப்படிதான் இருக்கும்னு சொல்லி நான் எழுதினேன், இதான் ஐயான்னு சொல்லி காட்டினேன். அவர் பார்த்துட்டு அருமை இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியம். உடனே எனக்கு அப்பாயின்மெண்ட் அடிச்சு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. அந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா, பகுதி நேர நிருபர், பார்ட் டைம் ரிப்போர்ட்டரு, அந்த ஃபார் தி ஏரியா பேட்டவாய்த்தலை அண்ட் சிறுகமணி ஏரியாஸ் அப்படின்னு போட்டு, மந்த்லி ஹானரோரியம் 18 ரூபீஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல இருக்கியா அந்த கடிதத்துல. அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல 18 ரூபீஸ் சேலரி, அதாவது சேலரி அல்லது ஆனரோரியம், மதிப்பூதியம் இப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அப்ப அந்த எடிட்டர்கிட்ட கேட்டேன், இதுக்கு என்ன சார் இது, நானே வேலை இல்லாம சும்மா சுத்திக்கிட்டு அலையிறேன், நீங்க இதை வந்து இப்படி சொல்றீங்க, இது எனக்கு வேண்டாம் சார், இதை வச்சு என்ன பண்ண முடியும், இந்த வேலை எனக்கு வேண்டாம் சார், எனக்கு வருமானம் வர்ற மாதிரி வேலை தேடுறேன் அப்படின்ட்டு வந்துட்டேன்யா. வந்துட்டு திருப்பி 4 நாள் கழிச்சு மீண்டும் நானே அங்க தேடி போறேன். அப்ப எடிட்டர் வந்து அவரை பார்க்கணுன்னே, சரி சரி
என்னப்பா நீ அன்னைக்கு வந்துட்டு போனீங்கல்ல, வேண்டான்ட்டு போனேன் அப்படின்னாரு. இல்லையா, நான் இப்ப யோசிச்சேன் அவன் வீட்டுக்கு போய், நான் இப்ப என்ன பண்றேன்னு கேட்டா நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்றேன். இப்ப கல்யாணம் ஆகிட்டு நீ என்ன பண்றேன்னு கேட்டா சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது, அப்படி சொல்றது கேவலமா இருக்கு. நான் இங்க நிருபர் ஆயிட்டேன்னா, நான் இப்ப நிருபரா இருக்கேன், இப்ப நான் தினமலர்ல நிருபரா இருக்கிறேன்னு சொன்னா மரியாதையா இருக்கும். ஒரு சொல்லிக்கிறதுக்காவது ஒரு மரியாதையா இருக்கா, சோசியல் ஸ்டேட்டஸ் அப்படி ஒண்ணு அதை சொன்னேன். நான் சொல்லிக்கிறதுக்காவது ஒரு வேலையை பாக்குறேன் அப்படின்னு இருக்கியா, அதுக்காக தான் நான் வந்தேன், சம்பளம் இல்லாட்டி பரவாயில்ல அப்படின்னுட்டு இப்படி சொன்னேன். சரி சரி போய் எழுது அப்படின்ட்டாரியா. அந்த கடிதத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். பிறகு என்னாச்சுன்னா வந்து என்ன கற்பனை எழுதுறனோ அதை உண்மையாகவே மீண்டும் செய்தி எழுதி அனுப்பினையா. அங்க கற்பனையாக எழுதி கொடுத்த செய்தி இருக்கு இல்லையா, அந்த செய்தியவே உண்மையாக அதே தலைப்புல சிறுகமணி பேரூராட்சி தேர்தல் நிலவரம் அப்படின்னு தலைப்பு போட்டு அப்படியே எழுதினேன். அதுதான் முதல் செய்தி எனக்கு. திரும்பவும் நான் எழுதுன முதல் செய்தி இந்த தேர்தல் நிலவரம். அது பப்ளிஷ் ஆச்சு அப்படியே டபுள் காலம். அந்த காலத்துல டபுள் காலம் நியூஸ், முதல் நியூஸே டபுள் காலம் நியூஸ். அதுக்கு பிறகு நிறைய செய்தி எழுதினேன். ஒரு 4 மாதத்துல எனக்கு ஆச்சரியமான மாற்றங்கள். எடிட்டர் என்ன கூப்பிடுறாரு, என்னப்பா அங்க பெட்டாதல இருந்து இந்த மாதிரி விதவிதமா செய்தி எழுதுற, நீ வந்து இது பத்தாது, நீ இங்க இருந்து கரூர் போய் கரூரை பத்தி ஸ்பெஷல் ஐட்டங்கள் எழுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்பப்ப கரூர் போய் கரூரை பத்தி எழுது, அதுக்கு நமக்கு கொஞ்சம் இது பண்ணணும், அதை ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லி கரூருக்கு போ அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியா டீ எல்லாம் கொடுத்து அப்படியே கரூருக்கு போய் தொடர்ந்து எழுதுறேன். கொஞ்ச நாள் கழிச்சு ஈரோட்டுக்கு போய் தொடர்ந்து அப்படி பண்ணு அப்படின்னாரு. ஈரோட்டுக்கு தொடர்ந்து போய் எழுதி, ஈரோட்டுக்கு போய் எழுதுறதுக்காக ட்ரெயின்ல போவேன். ட்ரெயின்ல போகும்போது அந்த ட்ரெயினையே ஒரு செய்தியாக எழுதினேன். என்னன்னா, மேற்கே போகும் ரயில் ஒன்று தலைப்பு போட்டு ஒரு செய்தி எழுதினேன். அது என்னன்னா, ஒரு 5.5 மணி நேரம் திருச்சியில இருந்து அங்க போறதுக்கு அது வரையும் 67 63 ஸ்டேஷனை சந்திக்க வேண்டியிருக்கு. அப்ப அதுக்கு பிறகு குறைச்சிட்டாங்க. இப்ப அப்ப நான் போன சமயத்துல நிறைய 60க்கும் மேற்பட்ட ஸ்டேஷன் கம்பரசம்பேட்டையில இருந்துச்சு. அதான் இவ்வளவு ஸ்டேஷன் இருக்கு. இவ்வளவு இடத்துலயும் நின்று அதுக்கு போறதுக்குள்ள அது இதாயிருது. திருச்சியில இருந்து கிளம்பி இவ்வளவு தூரம் போற பொழுது இரவுகள்லாம் அப்படியே தடுமாறி அது ஒரு அப்படி இருக்குது. அது அந்த பயணம் என்பது எவ்வளவு சிரமமா இருக்குன்னு சொல்லி அந்த பயணத்தை பத்தியே ஒரு கட்டுரை எழுதினேன். அப்புறம் அந்த ஊரை பத்தி நிறைய எழுதினேன். ஈரோட்டை பத்தி, சேலம், இது கரூரை பற்றி எல்லாம் தொடர்ந்து எழுதினேன். இதெல்லாம் பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த எல்லாமே 6 மாசத்துக்குள்ள நடந்தது. அந்த 6 மாதத்துக்குள் திடீரென்று மீண்டும் ஒரு நாள் வந்து எடிட்டர்ல இருந்து ஒரு அழைப்பு வருது. நான் போய் பாக்குறேன். அவர் என்ன சொல்றாரு, ஒரு கடிதத்தை முதல்ல அடிச்சு வச்சிருக்காங்க எனக்காக, அதை கையில வச்சுக்கிட்டே பேசுறாரு. காமராஜ் சுற்றுப்பயணத்துல ஒன்னு அனுப்ப போறேன், நீ பண்ணிருவியா அப்படின்னு கேட்டாங்க. நானும் திருத்தின்னு முடிச்சிட்டு, காமராஜ் சுற்றுப்பயணமா அப்படின்னு தடுமாறுறேன். ஆனா மனசுக்குள்ள ரிட்டர்ன்ஸ், காமராஜ் சுற்றுப்பயணத்துக்கு கூட போய் எல்லாம் செய்தி எழுதுறது எவ்வளவு பெரிய வாய்ப்பு, அதை விட்டுறக்கூடாதுங்கிறதோட பண்ணிடுறோம் சார், அது போயிடுறேன் சார், பண்ணிடுறேன் சார்ன்னு சொல்லி தடாப்புடான்னு அதை இது பண்ணி சொன்னேன். பண்ணிடுவேன் சார், போயிடுறேன் சார். ஆனா உள்ளுக்குள்ள பயம் இருக்கு. நான் இந்த எழுதின செய்தி வேற, காமராஜ் சுற்றுப்பயணத்துல செய்தி எழுதுறதுங்கிறது வேற. 1971 இல்ல 69லயே எண்டு, 69 எண்டு. அந்த 6 மாசத்துக்குள்ளே தானே இதை சொல்றேன். இது சொன்ன உடனே அவரு என்ன பண்ணாரு, உடனே எனக்கு அந்த கடிதத்தை கொடுத்துட்டாரு. அதாவது தினமலரில் இருந்து இவரை சிறப்பு செய்தியாளராக அனுப்புறேன், நீங்க அனுமதிக்கும், வாகனம் எல்லாம் ஏற்பாடு பண்றதுக்காக அந்த காங்கிரஸ் கமிட்டியாவது இந்த லெட்டர் கொண்டு போய் கொடுக்கணும். அதை கொண்டு போய் கொடுத்த உடனே என்ன அந்த இதுல வாகனத்துல அனுமதிக்கிறாங்க. சென்னையில இருந்து பெரிய பெரிய பத்திரிகை, தினமணி, மக்கள் குரல், எல்லா சென்னையில இருக்கிற பெரிய பெரிய பத்திரிகைகள்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க இந்த இதுக்கு. என்னையும் அவங்களோட சேர்த்து விட்டாங்க. சென்னையில இருந்து வந்த பத்திரிகையாளர்கள் போற கார்ல என்னையும் சேர்த்து விட்டாங்க. நானும் ஒரு ஆளா சேர்ந்துக்கிட்டேன். அப்ப நவசக்தின்னு ஒரு பத்திரிகை, அதுல இருந்து வந்துடுறாங்க. மெயில் பத்திரிகை, இந்தியன் எக்ஸ்பிரஸ், இப்படி எல்லா பத்திரிகையில இருந்து வந்திருந்தாங்க. அப்ப என்னை வந்து, நான் தான் சின்ன பையன், இருக்க மற்றவங்க எல்லாம் பெரிய ஆட்கள், நிருபர்கள் தான் பெரிய ஆட்கள், 40 வயசு 50 வயசு இப்படி இருப்பாங்க. நான் தான் இருக்கிறதுல சின்ன பையன், 19 வயசு 20 வயசு.
அப்ப என்ன கண்மணி கண்மணின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த பெரிய ஆட்கள் எல்லாம் சேர்ந்து என்னை சின்ன பையங்கிறதுனால கண்மணி அப்படி என்ன கண்மணி என்னப்பா பண்ற டீ குடிச்சா கண்மணி இப்படி சொல்லுவாங்க. இப்படி பண்ணி எழுதினேன். அந்த காமராஜ் சுற்றுப்பயணம் முடிஞ்ச உடனே கொஞ்ச நாளையில நகராட்சிகளுக்கான தேர்தல் வருது. திருச்சி மாநகராட்சிக்கும் தேர்தல், நகராட்சிக்கும் தேர்தல் வருது. எனக்கு உடனே எங்க எடிட்டர் கூப்பிட்டு திருச்சிக்கு நிருபராக உன்னை போஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அப்ப சொல்றாங்க. திருச்சிக்கு நிருபரா போட்ட உடனே நான் திருச்சியில அந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட செய்தியை திருப்பி எழுதுறேன். விதவிதமான ஆச்சரியமான செய்தி, இதுவரை பத்திரிகையில யாரும் படிச்சிருக்காத மாதிரி இதே தேர்தல் செய்திகளையே ரொம்ப ஆச்சரியமாக பிட்டு பிட்டாக அல்லது பிளாஷ் பண்ணக்கூடியது மாதிரி ஒருத்தரும் கவனிக்காத விஷயத்தை செய்தியாக்குவது. இப்ப வழக்கமாக தேர்தல் இவர் போய் ஓட்டு கேட்டார் போனது வந்தார் இப்படித்தானே எழுதுவாங்க. நான் ஒரு தடவை என்ன பண்ணேன்னா, ஒரு மரத்துல ஒரு தட்டி தொங்கிக்கிட்டு இருக்கு, அதுல ஒரு பானை சின்னம் போட்டிருக்குது. ஒரு தட்டி சொல்லும் பானையின் கதை அப்படின்னு சொல்லி அது அப்படியே அதுல தட்டியில என்ன எழுதியிருந்தோ அந்த வாசகங்கள் எல்லாம் அப்படியே எழுதி அதையே ஒரு செய்தியாக போடுறேன். தேர்தல் பிரச்சாரம்னா தேர்தல் பிரச்சாரத்துல வழக்கமா என்னென்ன செய்திகள் போடுவோமோ அப்படி இல்லாம வேற இந்த மாதிரி தனித்தனியாக ஒருத்தர் கவனிக்காத அல்லது ஒரு ஆச்சரியமான வினோதமான விஷயங்களை போடுவது. ஆங்கிலத்துல ஃபியூச்சர் ரைட்டிங்னு சொல்லுவாங்க, செய்தி கட்டுரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான். அப்ப அதாவது செய்தி கட்டுரை வடிவத்துல பலவிதமான சின்ன சின்ன பிட்டுகளாக, அதாவது ஒரு சுவையூட்டக்கூடிய சின்ன சின்ன பிட்டு. அதே போல இன்னொரு இது திருச்சி நகர செய்திகள் என்று மட்டும் தனியாக ஒரு இதை நான் வந்த காலத்தில் தான் முதல்ல தினமலர்ல துவங்கினாங்க. அதுக்கு முதல்ல எல்லாம் பொதுவா செய்தி வரும், திருச்சி நகர செய்திகள் அப்படின்னு தனி தலைப்பு போட்டு ஒரே நாளையில 7-8 செய்திகளை நான் கொடுப்பேன். அது பூரா அந்த திருச்சி நகர செய்திகள்ங்கிற தலைப்பின் கீழ் பொதுவாக தனித்தனி செய்தியா வரும். இப்படி எல்லாம் பண்ணையா. இங்க இருக்கிற பிரச்சனைகளை பத்தி எல்லாம் எழுதினேன். அந்த இப்ப இருக்கிற இந்த மாரிஸ் தியேட்டர் இருக்கு இல்லையா, அது உருவாகும் போது ஒரு ஆபத்து வளர்கிறது அப்படின்னு போட்டு அதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டுரை எழுதினையா. இதனால பெரிய ஆபத்து வரும். மாரிஸ் தியேட்டர் வந்தா 3 தியேட்டர், அப்ப மாரிஸ் தியேட்டர், அந்த 3 தியேட்டர் அந்த படம் விட்டு வெளியில வரும்போது மக்கள் நெரிசலில் மாட்டிக்குவாங்க. அப்ப வெளியில வரும்போது இது பெரிய ஹைரோடு, சென்னையில இருந்து பஸ் இதெல்லாம் வருது, வாகனங்கள் நிறைய போற ஒரு பகுதி. அதுல இருந்து இந்த திரைப்பட கூட்டம் முடிஞ்சு வெளியில வரும்போது அது பெரிய ஆபத்தான ஒரு சூழல் வரும். அந்த இடம் சினிமா தியேட்டருக்கு ஏற்ற இடம் அல்ல, அதை தடுக்க வேண்டும் என்று கலெக்டர் உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு கட்டுரை, அந்த போட்டோ எல்லாம் போட்டு, அந்த கட்டடம் புதுசா எழுப்பிக்கிட்டு இருக்கும் போது அந்த போட்டோ, கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கிற போட்டோவை போட்டு ஒரு ஆபத்து வளர்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதினேன். அதை பார்த்துட்டு கலெக்டர் என்ன பண்ணாருன்னா, அதுல 2 ஆலோசனைகளையும் கொடுத்தேன். வேற வழி இல்லைன்னா, கட்டடம் என்ஓசி கொடுத்தாச்சு, இனிமேல் அதை கலெக்டராலையும் மாற்ற முடியாது. அப்ப மாற்றி என்ன ஆலோசனை சொன்னேன்னா, அப்ப அந்த ரோடுல இருந்து இப்படி சரிவாக ஒரு பகுதி இருந்துச்சு. அப்படி இந்த ரோட்ல இருந்து சரிவா இருக்கா, அங்க மரங்கள் இருக்கும், இந்த மரங்கள் புளிய மரம் அந்த சரிவுல. அப்ப நான் இப்படி சரிவாக இருக்கிற பகுதியை பூரா கட் பண்ணி காங்கிரீட்டாக செவரா போட்டுட்டீங்கன்னா அந்த ஸ்பேஸ் அங்க உள்ள தியேட்டர்ல இருந்து வெளியில வர்ற மக்களுக்கு அந்த ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த முன்னாடி அகலமாயிரும், ஸ்பேஸ் தாராளமா கிடைக்கும். அது ஒண்ணும் பண்ணணும். வெளியில இருந்து வரும்போது பாதை ரொம்ப சின்ன பாதையா இருக்கு. அப்ப என்ன பண்ணா, அந்த பக்கம் சென்ட் ஜோசப் காலேஜினுடைய ஒரு காலனி இருக்கு, குடியிருப்பு. அந்த குடியிருப்புல இருந்து கொஞ்சம் இடத்தை வாங்கி அந்த பாதையை அகலப்படுத்தணும். அந்த குடியிருப்பு கேட்டு, அந்த செவுரு இருக்கு இல்லையா, அந்த காம்பவுண்ட் செவுரு, அதை கொஞ்சம் உள்ளர தள்ளி அந்த இடத்த அந்த காலனியுடைய செவுரை உள்பக்கமா மாத்தி கொஞ்சம் இடம் இது பண்ணீங்கன்னா அந்த பாதை, வெளியில வர்ற பாதை கொஞ்சம் அகலமாகும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றீங்க. கலெக்டர் உடனே அதெல்லாம் எழுதி அடுத்த 10 நாளுக்குள்ளார பூரா இது 2மே நடந்துருச்சியா. உடனே மலன்ட்டு இதெல்லாம் இடிச்சு இந்த நான் என்ன சொன்னனோ அதே மாதிரி அந்த சரிவு சுவரெல்லாம் அந்த மண்ணு இந்த பூராத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா காங்கிரீட் இதா போட்டாங்க. அப்ப நிறைய ஸ்பேஸ் கிடைச்சிச்சு. அதே போல இந்த இதுல பேசி, கல்லூரியில பேசி இடத்தை வாங்கி அங்க அந்த பாதையும் அகலப்படுத்திட்டாங்க.
வெளியில வர்ற பாதையும் அகலமாயிருச்சு. இதெல்லாம் இப்ப நடந்தது. இப்ப திருச்சிக்கு எதெல்லாம் முக்கியம், எப்பெல்லாம் என்ன தேவைன்னு தோணுதோ அந்த மாதிரி விஷயங்களை உதாரணத்துக்கு இதை சொன்னேன். இது மாதிரி அப்பப்போது திருச்சி சம்பந்தப்பட்ட செய்திகளை எழுதிக்கிட்டே இருந்தேன். இதுக்கெல்லாம் பிறகு என்னாச்சுன்னா, காமராஜர் சுற்றுப்பயணம் முடிந்த பிறகு என்னை அதே போன்ற சிறப்பு செய்திகளுக்காக நிறைய இடத்துக்கு அனுப்ப ஆரம்பிச்சாங்க. அதுல உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். சட்டசபையில எம்ஜிஆர் முதல் மந்திரியாக இருக்கும்போது முதல் தடவை அவர் முதல் மந்திரியா வர்றாரு. 1 வருஷம் மட்டும் பதவியில இருந்தாரு. 78 79 அந்த சமயத்துல சட்டசபையில எம்ஜிஆர் என்ன சொல்றாருன்னா, கோடியக்கரை அந்த வேதாரண்யம் ஏரியா தாண்டி மருங்கப்பள்ளம்னு சொல்லி முத்துப்பேட்டை பக்கத்துல மருங்கப்பள்ளம் என்று ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு 70 கோடி ரூபாய் மதிப்புள்ள புதையல் இருந்தது, தங்கம் புதையல் இருந்தது. அதை திருப்பணிங்கிற பேர்ல கலைஞர் ஆட்சி காலத்துல கண்ணப்பன் அப்ப மந்திரியா இருந்தாரு, அறநிலையத்துறை, இவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த தங்கத்தை எடுத்துட்டாங்க. புதையல எடுத்து அரசாங்க கஜானாவுக்கு கொண்டுகிட்டு வரவில்லை, அதை காட்டவே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சட்டசபையில எம்ஜிஆரே சொல்றாரு. அது மறுநாள் பத்திரிகையில வருது. அந்த மருகப்பள்ளம் கோயில் எதுன்னா, கருணாநிதி காலத்துல புதையல் என்று சொல்லி ஒரு கதை எழுதி அது சினிமாவா வந்து சிவாஜி கணேசன் நடிச்ச படம் புதையல் என்று ஒரு படம். அந்த புதையல் அந்த கதை நடந்த ஊர் தான் இந்த மருகப்பள்ளம். இந்த மருகப்பள்ளம் கதையை மையமாக வைத்துதான் கலைஞர் அந்த காலத்துல புதையல்கிற சினிமா கதை எழுதினாரு. அதுக்கு பிறகு அது சினிமாவா வந்தது. இதெல்லாம் நடந்தது. இந்த பிரச்சனை வந்த உடனே என்னை எடிட்டர் அப்ப சென்னையில இருக்கிறாரு இந்த கிருஷ்ணமூர்த்தி, என்ன சென்னை பதிப்பு துவங்கிச்சு. சென்னையில இருந்து எடிட்டர் எனக்கு போன் பண்ணி, உடனே மருகப்பள்ளம் போ, ஒரு ரிப்போர்ட்டர் இவரை கூட்டிக்க, போட்டோகிராஃபரை கூட்டிக்க, அதை பற்றி முதல் மந்திரி இப்படி பேசியிருக்காரு, இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு செய்தியை கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாருயா. உடனே நான் வந்து அங்க போறேன். போகும்போது நிருபராக போய் அங்க எதையும் சேகரிக்க முடியாது. அதனால வேட்டி கட்டிக்கிட்டு, சாதாரண சட்டை போட்டுக்கிட்டு வேட்டி கட்டிக்கிட்டு, கையில ஒரு துணி பைய வச்சுக்கிட்டு, ஒரு கோயிலுக்கு போற பக்தர் மாதிரி அந்த பையனை வந்து இது மாதிரி போட்டோகிராஃபருக்கும் கூட அது மாதிரி போட்டோகிராஃபர்னு தெரியாம கேமரா வச்சிருக்கான், ஆனா போட்டோகிராஃபர்னு தெரியாத மாதிரி கூட்டிட்டு போனோம். போன சமயத்துல அங்க கோயில்ல யாருமே அர்ச்சகர் இல்லை, வெறும் கோயிலா மொட்டையா கிடக்குது. நாங்க உள்ளர போய் படம் என்னதெல்லாம் எடுக்கணுமோ எல்லா படமும் எடுத்துட்டு அந்த அர்ச்சகரை தேடி போய் அர்ச்சகர் எங்கன்னு கேட்டா, அர்ச்சகர் எப்பவாவது தேவைப்பட்டா வருவாரு, யாராவது கூப்பிட்டா வருவாரு, ரெகுலரா வர்றதில்ல, நாங்க வந்திருக்கோம் திருச்சியில இருந்து பார்க்க வந்திருக்கோம், அதனால கொஞ்சம் எப்படியாவது வர சொல்லுங்கன்னா அப்புறம் யாரோ சொல்லி அந்த அர்ச்சகர் வர்றாரு. வந்து அந்த கோயில்ல அந்த மூலஸ்தானத்துக்கிட்ட கூட்டி கொண்டு போய் எங்களை காட்டணும்னு சொன்ன உடனே மூலஸ்தானம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க போய் பார்த்து ஒரு ஸ்கிரீன், பச்சை துணியாக ஒரு ஸ்கிரீன் தொங்குது. அங்கன போய் நின்றுக்கிட்டு இதாங்க மூலஸ்தானம்னு சொன்னாங்க. நான் அந்த அர்ச்சகர் சொன்னேன், என்னங்க ஐயா சிலை இல்லையா, நீங்க வெறும் ஸ்கிரீனை வச்சுக்கிட்டு கும்பிடுங்கிறீங்க, நான் கோயில் மூலஸ்தானத்துல சிலை இருக்கும்ல, அதை தானே கும்பிடணும் அப்படின்னு நான் கேட்டேன். இங்க அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கிரீன் அப்படி விலக்கி காட்டுனா, அந்த இடத்துல மூலஸ்தானம் இருக்கிற இடம் இருக்கணும் இல்லையா, அந்த இடம் ஒரு பெரிய பள்ளமாக இருந்தது. பள்ளம், வெறும் பள்ளம், அதான் மருங்கு பள்ளம். மருங்க பள்ளம் மீன்ஸ் மருந்து பள்ளம் தான். பிறகு மருங்க பள்ளம் என்று அப்படி சொல்ல வழக்குகள் வந்துருச்சு. முதல்ல உண்மையில் அது மருந்து பள்ளம். அந்த பள்ளத்துல இருந்து அந்த மண்ணை எடுத்து பூசிக்கிட்டா அந்த நோய்கள் தீரும். அதை பயன்படுத்தினா, அந்த மண்ணை பயன்படுத்தினாவே நோய்களுக்கு மருந்து, அப்படியாக ஒரு காலத்துல இருந்தது அப்படின்னு சொல்லி, பிறகு தங்கத்தை இந்த வேற பொருள்களை எல்லாம் தங்கமாக மாத்துகிறது வந்து அந்த அந்த மருந்து அங்க இருக்கிற கோயில்ல சில ரகசியங்கள் இருந்து அதன் மூலமாக தங்கமாக மாத்துகிற பட்டறை அங்க இருந்தது. அங்க பல பேர் தொழிலாக அதை செய்தார்கள். இப்ப கூட நீங்க அங்க போனீங்கன்னா சில இடத்துல அந்த உதிரி யார் கையிலையாவது கிடைக்கும், எப்ப கிடைக்கும் யாரு கிடைக்குன்னு தெரியாது, ஆனா கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அப்பப்ப எங்கேயாவது உழுவும் போதோ அல்லது வேற வீடு கட்டும் போதோ தோண்டும் பொழுது ஏதாவது சின்ன சிப்ஸ் கிடைக்கும், தங்கத்தினுடைய படிமம் கிடைக்கும். இப்ப கூட அப்படிப்பட்ட இடம் அது. இதை பத்தி போய் அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி
அவர் இப்படி சொன்ன உடனே இதான் ஐயா மருந்து வெறும் பள்ளம் தான் இருக்கும், இங்க வேற ஒன்றும் இல்லை, சிலையெல்லாம் இல்லைன்னா இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நான் ஒரு 2.5 பக்கம் பெரிய பெரிய போட்டோ போட்டு ஒரு 12க்கு அதிகமான போட்டோ, அதுல சில போட்டோ பெரிய போட்டோ. அப்பதான் முதல்ல இந்த என்லார்ஜ் பண்ணி போட்டோங்கிறது அப்பதான் முதல்ல வருது பத்திரிகையில. அது வரைக்கும் வந்து சின்ன சின்ன இதுதான் வரும், ஒரு பிளாக் செஞ்சுதான் போடுவாங்க, ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் மேக்ஸிமம் அப்படிதான் வரும். ஆனா அதுக்கு பிறகு டெக்னாலஜி வளர்ந்து பிலிம் வந்து டைரக்டியா பெருசா என்லார்ஜ் பண்ணி போட்டோ வர்றது அப்பதான் முதல் தடவை. அப்படி வரும்போது எங்க இதுல இவ்வளவு பெரிய போட்டோ, 1/2 பக்கம் போட்டோ இப்படியே இந்த சைஸுக்கு போட்டோ வரும். அந்த மாதிரி போட்டோவோட 2.5 பக்கம் செய்தி வந்து அந்த கட்டுரை எழுதினேன் அந்த மருங்கப்பள்ளம் கோயிலை பத்தி. சரி, அது ரெடி ஆகி பிரிண்ட் வருது. இன்னைக்கு நைட்டு வந்து பிரிண்ட் ஆகிறதுக்கு ரெடியா இருக்குங்க, பக்கம்லாம் ரெடியா இருக்கு. திடீரென்று எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டதுன்னு செய்தி வருது. எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டது 80ல கரெக்டா கேளுங்க. இப்படி கலைக்கப்பட்டதுன்னு செய்தி வந்த உடனே எடிட்டர் சென்னையில இருந்து போன் பண்ணி அதை அப்படியே நிறுத்திடுங்க அப்படிங்கிறாரு. திருச்சியில பிரிண்ட் பண்ண வேண்டாம், அதை அப்படியே நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எம்ஜிஆர் ஆட்சி கலைச்சாச்சு. அப்ப ஜனாதிபதி ஆட்சியோ அல்லது வேற ஏதோ கருணாநிதி இன்ஃபுளுன்ஸோட வேற ஏதோ ஒரு கவர்மெண்ட் வரப்போகும், அப்ப சிக்கல் வரும்னுட்டு இதை அப்படியே நிறுத்திடுன்னாரு. நிறுத்தியாச்சுங்க, அப்படியே போடவே இல்லை, நிறுத்திட்டோம். சரி, ஒரு 6 மாசம் கழிச்சு தேர்தல் அறிவிக்கிறாங்க. தேர்தலில் பிரச்சாரம் பண்ணி எம்ஜிஆர் சுற்றுப்பயணத்துல நானும் கூட போய் அந்த செய்தியெல்லாம் எழுதினேன். தேர்தல் பிரச்சாரத்துல நானும் கூட போனேன் எம்ஜிஆர் பிரச்சாரத்துல. சரி, தேர்தலில் திரும்பவும் ஜெயிச்சு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வர்றாரு. எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்து பதவி ஏற்ற உடனே மறுநாள் சென்னையில இருந்து திருப்பி போன் பண்ணி அந்த பழையதை எடுத்து பப்ளிஷ் பண்ணி போட்டுருங்கன்னு சொல்லிட்டாருங்க. அடுத்த நாளே எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்து பதவி ஏற்றதுக்கு அடுத்த நாள் இந்த 2.5 பக்கம் கட்டுரை அப்படியே வந்துருச்சு, பப்ளிஷ் ஆயிருதுங்க. என்ன இந்த மாதிரி எல்லாம் ஒரு இது நடந்தது. உழைப்பு வீணாகி விட்டது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. அப்படி நினைச்சேன், ஆனா அது ஆகல. பிறகு நீங்க பாத்தீங்கன்னா கடல் ஓரத்துல நான் வந்து இங்க சிதம்பரத்துல இருந்து மீமிசல் வரைக்கும் கடல் ஓரத்திலேயே ஒரு 12-13 நாள் சுற்றுப்பயணம் பண்ணி கடலோர கிராமங்கள்ல நாகப்பட்டினம் உட்பட எல்லா ஊருக்கும் போய் கள்ளக்கடத்தல் எப்படி நடக்கிறதுங்கிறத பத்தி ஒரு பெரிய ஆய்வு செஞ்சீங்க, புலனாய்வு. அது அந்த காலத்துல இதெல்லாம் செஞ்சு அதை ஒரு பெரிய கட்டுரையாக்கணும். இறைவா உன் ஆலயத்தில்னு சொல்லி தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கியமான ஆலயங்கள், திருவாரூரா இருக்கட்டும், மன்னார்குடியா இருக்கும், வேதாரண்யம், இப்படி பெரிய பெரிய ஆலயங்கள்ல நடக்கிற மோசடித்தனங்கள், அதில் ரகசியங்கள், இதையெல்லாம் குறிப்பிட்டு இறைவா உன் ஆலயத்தில்னு சொல்லி ஒரு தொடர் கட்டுரை எழுதினாங்க. இப்படி வழக்கமாக செய்தி எழுதுறத தவிர, நிருபரைங்கிறத தவிர, இப்படி மாத்தி மாத்தி புலனாய்வு பண்றது, இப்படிப்பட்ட அதே போல தஞ்சாவூர்ல ஒரு மராட்டிய மன்னர்கள் காலத்துல உள்ள ஒரு சகோதரிகள் வந்து அவங்க வாரிசு மாதிரி இதுக்கு பம்பாயில போய் செட்டில் ஆன ஒரு வாரிசு, அந்த மராட்டிய அரசர்களுடைய சந்ததியர். அது 2 பெண்கள் வந்து தஞ்சாவூருக்கு வந்து சரஸ்வதி மகால்ல அந்த சரபோஜி மன்னர் எழுதின கீர்த்தனைகள், அவர்கள் இயற்றிய பாடல், அந்த இதை சொல்லுவாங்க. அவர் இயற்றினத இவங்க நாட்டியமாக ஆடுறாங்க தஞ்சாவூர்ல. ஒரிசா கவர்னரா இருந்தவர் ஒருத்தர் அதுக்கு தலைமை வகிச்சு அங்க வந்து அதை பாக்குறாரு, கூட இருக்கிறாரு அன்னைக்கு. அதை பாக்குறதுக்கு இது யாரு, தொல்லியல் துறை வந்து இந்த ஏற்பாடு பண்ணுது. அப்ப தொல்லியல் துறை இயக்குனரா இருந்தவர் எங்க எடிட்டருக்கு நண்பர். அதனால என்ன பண்ணாரு, என்னை அனுப்பி அதை ஸ்பெஷலா கவர் பண்ணணும்னு சொன்னாரு. அப்ப நான் போய் அந்த எனக்கு நாட்டியத்தை பத்தி எதுவுமே தெரியாது, ஆனா அதை போய் கவர் பண்ணுன்னு சொல்றாரு. தெரியாத மாதிரி காட்டுக்க முடியாது. நான் போய் அந்த அந்த நடனத்தை பத்தி பார்த்து அதுல அந்த வாசகங்கள் எல்லாம் குறிச்சு பண்ணி அதை ஒரு ரிவ்யூ மாதிரி எழுதி, சரஸ்வதி மகாலில் மீண்டும் ஒரு சலங்கையின் ஒளி அப்படின்னு தலைப்பு போட்டு அந்த மாதிரி ஒரு கட்டுரை எழுதுனேங்க. சரஸ்வதி மகாலில் மீண்டும் ஒரு சலங்கையின் ஒளி. ஏன்னா அப்பெல்லாம் இந்த சினிமாவில் வர்ற தலைப்பை வந்து அங்கங்க பயன்படுத்துறது ஒரு வெள்ளாடு வேங்கையாகிறதுன்னு ஒரு தலைப்பு. நான் என்ன பண்ணேன்னா, வளையப்பட்டி சுப்பிரமணியம் தமிழ் வாசிச்ச ஒரு நிகழ்ச்சி, வளையப்பட்டி சுப்பிரமணியத்தை பத்தி ஒரு பெரிய கட்டுரை எழுதி அவர் ஒரு இடி முழக்கம் தென்றல் ஆக்கிறதுன்னு தலைப்பு போட்டு அதை ஒரு பெரிய கட்டுரை எழுதுறோம்யா.
வலையப்பட்டி சுப்பிரமணியம் தவுள் வித்வான், ஒரு இடி முழக்கம் தென்றலாகிறது அப்படின்னு தலைப்பு போட்டு வலையப்பட்டி சுப்பிரமணியத்தை பத்தி நான் எழுதுறேன் பெரிய கட்டுரை. அதுல எழுதுன படிச்சுட்டு மறுநாள் காலையில எங்க வீட்டுக்கு அவரே நேரடியா கார்ல வந்துட்டாருங்க. வலையப்பட்டி சுப்பிரமணியம். நான் அப்ப 200 ரூபா வாடகைக்கு ஒரு சின்ன வீட்டுக்குள்ளர கொண்டிருக்கேன். உட்கார வைக்கிறதுக்கு 2 நாற்காலி விட்டு கிடக்குது. அந்த சூழல்ல அவர் எங்க வீட்டுக்கு வந்து பாராட்டிட்டு, எனக்கு இது வரைக்கும் ஆனந்த விகடன், குமுதம், தினத்தந்தி, என்ன பத்திரிகையிலையும் என்னை பத்தி எத்தனையோ வந்திருக்குது. ஆனா நீங்க இப்ப இன்னைக்கு எழுதியிருக்கிற மாதிரி இப்ப ஒரு செய்தி, ஒரு கட்டுரை வந்து இது வரைக்கும் எந்த பத்திரிகையிலையும் வந்ததில்ல. என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு செய்திய, இந்த மாதிரி ஒரு கட்டுரை என்னை பத்தி வந்ததே இல்ல. எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்கு, ஆனா இது போல நான் பார்த்தது இல்ல. அதனால நான் தேடிட்டு வந்தேன், இதை பார்த்து சொல்லிட்டு போகணும், நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்படி வந்து வீட்டுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு போனாருங்க ஐயா. இந்த மாதிரி எல்லாம் வந்து நடந்தது. எப்பங்க அந்த பத்திரிகையாளர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றீங்க அல்லது? இல்ல, அது சில காரணங்கள் இருந்தது. என்னை வந்து சில செய்தி எழுதுறதுக்கு அனுப்பும் போது 2-3 கருத்து வேறுபாடுகள் எடிட்டருக்கு எனக்குமே முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டு, நான் சத்துணவு திட்டத்தையுமே இது தவறுன்னு சொல்லி பிள்ளைகளை தட்ட இந்த வைக்கிறது இருக்கு இல்லையா, அதை பத்தி நான் மாற்று கருத்து அப்ப எனக்கு இருந்தது. எம்ஜிஆர் சத்துணவு. ஆமா ஆமா, எம்ஜிஆர் சத்துணவு கொண்டு வந்த காலத்துல அதை பத்தி ஒரு பெரிய சிறப்பு மலர் போடணும்னு சொல்லி அதுக்கு என்னை பொறுப்பாக்குனாங்க. சிறப்பு மலர் நீ தான் தயார் பண்ணணும்னு. அப்ப மதுரையில 2வது இதை வந்து துவக்கி வைக்கிறாரு. அப்ப நான் மதுரையில வேலை பார்க்கிறேன். அப்ப எங்க எடிட்டர் என்ன சொல்றாருன்னா, நீ இதுக்கு ஒரு சிறப்பு மலர் போடணும், நீ போய் ஒரு 2-3 மாவட்டங்கள்ல சுற்றுப்பயணம் செய்து நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து ஒரு 3 பக்கத்துக்கு குறையாம ஒரு சிறப்பு கட்டுரை தயார் பண்ணணும், சிறப்பு மலர் வெளியிடணும்னு சொல்றாங்க. நான் அதை மறுக்கிறேன். ஐயா, எனக்கு உடன்பாடு இல்ல, சத்துணவு திட்டம்னு இருந்துட்டு போகுது, ஆனா அதை நான் பாராட்டி எழுதுறது எனக்கு மனசுல உடன்பாடு இல்ல. இந்த குழந்தைகள் தட்டை தூக்கிட்டு இப்படி போறதுங்கிறது எனக்கு அவமானம். அந்த குழந்தைகளையும் கேவலப்படுத்துற மாதிரி, அந்த பெற்றோர்களை எல்லாம் ரொம்ப இழிவுபடுத்துற மாதிரி தோணுது. பொருளாதாரம் இப்படி இருக்கக்கூடாது. குழந்தைகள் தாங்கள் சாப்பிட்டுட்டு நல்ல தெம்பா பள்ளிக்கூடத்துக்கு வரணும், திரும்பி போகணுமே தவிர இங்க வந்து தட்டை தூக்கிட்டு பண்றதுங்கிறது இது ஒரு சரியான இதா தெரியல. இதை எழுத விரும்பலன்னு சொல்றேன். அவரு கெஞ்சுறாரு. பிறகு என்கிட்ட நான் 4 நாள் போய் ரூம்ல படுத்துக்கிட்டு ஆபீஸுக்கே போகாம இது மாதிரி பண்றேன், ஸ்ட்ரைக் பண்ற மாதிரி. ரூமுக்கு ஆள் அனுப்பி வர சொல்லி போன்ல பேச வைக்கிறாங்க. பிறகு அவர் கெஞ்சுறாரு எடிட்டர், எப்பா எங்களுக்கு ஒரு போர்டு இருக்கு, போர்டுல முடிவு பண்றோம், இந்த வேலையே நான் எடிட்டரா இருந்து நான் அதை செய்யணும். இப்ப நீ மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன பண்றேன்னு தெரியல, எனக்கு கெட்ட பேர் வரும். ஜவஹர் இவன் சொல்லியும் ஆர்வம் கேட்க மாட்டேங்கிறான், அந்த எடிட்டர் சொன்னா கூட ஆர்வம் கேட்க மாட்டேங்கிறான்னு சொன்னா அது தப்பா போயிடும், என்ன யோசி அப்படின்னாரு. சரியா, நான் எழுதுறேன் அப்படின்னு போய் ராமநாதபுரம் மாவட்டம் மதுரையில பல பகுதியில் 2-3 நாள் சுற்றுப்பயணம் செஞ்சு பெரிய அதே மாதிரி ஒரு 3 பக்கம் சிறப்பு கட்டுரை எழுதி எம்ஜிஆர் அங்க வந்த அன்னைக்கு சிறப்பு மலர் வெளியிட்டோம். இந்த சூழல்ல இன்னொரு சம்பவம் நடந்ததுயா. கொடைக்கானல்ல ஒரு தெர்மாமீட்டர் ஃபேக்டரி வருது. இந்தியாவிலேயே நைனிடால்ல ஒரு ஃபேக்டரி இருக்கு, மேற்கு வங்கம். அதாவது அங்க வந்து ஒரு தெர்மாமீட்டர், இந்தியாவுல தெர்மாமீட்டர் தயார் பண்றது 2 இடங்கள். ஒண்ணு நைனிடால், இன்னொன்னு இங்க வருது கொடைக்கானல். இங்க வந்து அது துவங்கும் பொழுது இங்க இவர் மேனேஜரா இருக்கிறவர் வந்து சத்யமூர்த்தி, இவர் லட்சுமிபதி அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தியினுடைய தம்பி. இவர் தான் மதுரையினுடைய இவர் மேனேஜர், நான் மதுரைக்கு நிருபர். அப்ப எனக்கு கூப்பிட்டு சொல்றாரு, நீ அங்க போய் அதெல்லாம் போட்டோ எடுத்து அதை பத்தி எழுதி, இந்த மாதிரி ஆபத்தானது, சுற்றுச்சூழலுக்கு எதிரானது, மக்களுக்கு ரொம்ப ஆபத்தான விளைவுகள் வரும், அதை தடுத்து நிறுத்தணும், என்போசி கொடுக்க கூடாது, அதை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி கட்டுரை எழுது அப்படின்னு என்ன அனுப்புறாரியா. நான் இங்க இருந்து கொடைக்கானல் போறேன். நான் அங்கேயும் இதே மாதிரிதான் மாறுவேஷம் போட்டது மாதிரி போய் கையில எல்லாம் கட்டிக்கிட்டு போட்டோ கையில ஒரு துணிப்பைக்குள்ள கேமரா வச்சுக்கிட்டு நானே போட்டோ எடுத்து வேற ஒரு காம்பவுண்ட்ல போய் நின்று மரத்து மேல ஏறி அந்த எதிரில இருக்கிற அந்த தொழிற்சாலையை போட்டோ எடுத்துட்டு வந்துட்டேன். திரும்பவும் பேண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு திருப்பி உள்ளர போய் அந்த மேனேஜரை நேரா பார்த்து, அந்த தொழிற்சாலை மேனேஜரை நேரா பார்த்து, ஐயா நான் தினமலர்ல இருந்து வரேன், இந்த தெர்மாமீட்டர் ஃபேக்டரி வருதுன்னு சொன்னாங்க, தெர்மாமீட்டர் ஃபேக்டரி இங்க வர்றது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு பெரிய விஷயம், இந்தியாவுக்கு பெருமை தரக்கூடியது, இதை பத்தி சிறப்பு கட்டுரை எழுதணும்னு சொல்லி சொன்னாங்க,
அதனால வந்திருக்கிற ஐயா அப்படின்ற உடனே அவன் பல விஷயங்களை உளர ஆரம்பிச்சு அதெல்லாம் கேட்டு இங்க வந்து கட்டுரை எழுதினேன். கட்டுரை எழுதிட்டு அதுல பான்ஸ் ட்ரீம் ஃபிளவர் பவுடர் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனி தான் அந்த இதை நடத்துது. அந்த தொழிற்சாலைக்கு யாரு முதலாளின்னா அந்த பான்ஸ் பவுடர் கம்பெனி, இந்துஸ்தான் லீவர் லிமிடெட். பம்பாயில அதுக்கு அலுவலகம் இருக்கு, இந்துஸ்தான் லீவர் லிமிடெட், அது அங்க இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு இதை எழுதும் போது அதெல்லாம் எழுதுறேன். பம்பாயை தலைமையிடமாக கொண்ட இந்துஸ்தான் லீவர் பிரைவேட் லிமிடெட் இதுல இருந்து பான்ஸ் ட்ரீம் ஃபிளவர் எல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க, அந்த கம்பெனி தான் இதை வந்து தயார் பண்ணுதுன்னு சொல்லி எல்லாம் எழுதுறேன். இவர் கூப்பிட்டு படிச்சாரு. படிச்சுட்டு அவருக்கு லட்சுமிபதி அவர் கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா அந்த தொழிற்சாலையை தடுக்க சொல்லி எழுதுனா அவனை வந்து அதை பாராட்டுற மாதிரி என்னென்னமோ எழுதியிருக்கேடி, அவங்களுக்கு விளம்பரம் பண்ற மாதிரி ட்ரீம் ஃபிளவர் கம்பெனி இது பான்ஸ் இதெல்லாம் பத்தி இந்துஸ்தான் லீவர் இதெல்லாம் அவனுக்கு பாராட்டக்கூடிய மாதிரி அவனை பெருமைப்படுத்துற மாதிரி விஷயம் எல்லாம் இதுக்கு நீ எழுதுற அப்படின்னு. ஐயா இதெல்லாம் சொன்னாதான் ஐயா அந்த விஷயமே வரும். இந்த கம்பெனி யாருன்னு சொல்லணும் இல்லையா படிக்கிறவனுக்கு, யாரு இதை துவங்குறாங்க அங்க கொடைக்கானல்லன்னு சொல்லணும் இல்லையா, அப்ப இதெல்லாம் வருது அப்படின்னு சரின்ட்டு விட்டுட்டாரு. சரி, இப்படி சொன்ன பிறகு நான் என்ன யோசிச்சேன், இந்த தொழிற்சாலைக்கும் லட்சுமிபதிக்கும் என்ன தொடர்பு, இதை தடுக்க வேண்டும் என்று இவர் ஏன் விரும்புகிறார்? நான் எங்க ஆபீஸுக்குள்ளேயே இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சேன். எதுக்காக இந்த வேலையை எனக்கு வைக்கிறீங்க? அது பொண்ண பிறகு எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா, இவரு இந்த லட்சுமிபதி மேனேஜரு ஒரு முறை பம்பாய்க்கு போய் அந்த இந்துஸ்தான் லீவர் லிமிடெட் கம்பெனிக்கு உள்ளர போய் முதலாளியை பாக்குறாரு. நான் தமிழ்நாட்டுல இருந்து தினமலர் முதலாளி, அவரும் முதலாளிகள்ல ஒருத்தர், நான் முதலாளின்னு பாக்குறாரு. சொல்லுங்க என்ன விஷயம்னு கேட்ட உடனே, நாங்க தமிழ்நாட்டுல ரொம்ப நம்பர் 1 பத்திரிக்கை, 2வது இடத்துல தினத்தந்திக்கு அடுத்தது நாங்க தான், இப்படி எல்லாம் ஏதோ சொல்லி, அப்ப எங்களுக்கு நீ விளம்பரம் கொடுக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அந்த முதலாளி கிட்ட அந்த மேனேஜர்கிட்ட கேக்குறாரு, எம்டி கிட்ட. அவன் என்ன சொன்னான், இவரை பார்த்து கிண்டலா சிரிச்சுட்டு, இந்த அடிப்படை விஷயம் கூட தெரியாம இங்க வந்து நிக்கிறீங்க நீங்க, எங்களை போன்ற கம்பெனி நேரடியாக யாருக்கும் விளம்பரம் கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு ஒரு ஏஜென்சி இருப்பாங்க, அந்த ஏஜென்சி இந்தியா முழுவதும் இருக்கிற பத்திரிகை எந்தெந்த மாநிலத்துல எந்தெந்த பத்திரிகை நம்பர் 1, 2, 3ன்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு பேனல் ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த அடிப்படையில எங்க கிட்ட நாங்க ஒதுக்குற நிதியில இருந்து அந்த கம்பெனி ஏஜென்சி தான் அந்தந்த மொழியில இருக்கிற அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கிற மொழிகளுக்கு தேவையான அளவுக்கு விளம்பரத்தை கொடுப்பாங்க. எங்களுக்கும் அந்த இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல, ஏஜென்சி அந்த செய்யும். நாங்க எதுக்கு அலாட் பண்றோமோ, எவ்வளவு அலாட் பண்றோமோ அது ஏஜென்சிக்கு போயிடும். ஏஜென்சி தான் விளம்பரம் எல்லாம் கொடுப்பாங்க. அவங்களுடைய கணக்கு ஒரு இது லிஸ்ட் இது இருக்கு பேனல், அதுல அவங்களுக்கு ஒவ்வொரு பத்திரிகையும் எவ்வளவு விற்பனை ஆகுது உங்க தினமலருக்கு என்னங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால நீங்க இந்த பத்தி என்கிட்ட பேச வந்தது வேடிக்கையா இருக்கு, இதெல்லாம் தெரியாம எப்படி இங்க வந்தீங்க? நம்பர் 1 பத்திரிக்கை. ஆமா, அப்படின்னு அவன் இப்படி சொன்ன உடனே இவர் தெருன்னு முழிச்சுக்கிட்டு, என்ன அவமானப்படுத்திட்டீங்க, நான் முதலாளி என்ன அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்ட்டு கோச்சுக்கிட்டு எழுந்திரிச்சு வந்துட்டாரு. வந்த பிறகுதான் என்ன கூப்பிட்டு இதை எழுத சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்றீங்க, பண்ணி தெரிஞ்சுக்கிட்டா சரி, தெரிஞ்சுக்கிட்ட விட்டுட்டோம்ல. அப்புறம் ஒரு கட்டம் வருது, நான் போய் 1.25 வருஷம் ஆகுது மதுரைக்கு போய். ஜனவரி 14 பொங்கல், எப்ப ஜனவரி 14 பொங்கல். அப்ப நான் ஒரு கடிதம் எழுதுறேன் எங்க ஆசிரியருக்கு, லட்சுமிபதிக்கு, அவர் தான் மேனேஜரு, அவருக்கு எழுதுறேன், இந்த மாதிரி ஜனவரி 14ஆம் தேதிக்குள் என்னை திருச்சிக்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்க, மாற்றுங்கள், இல்லை என்றால் நானே போய்விடுவேன் அப்படின்னு எழுதுறேன். அவர் கடைசி நிமிஷம் அது முடியாதுப்பா, மோசத்துக்கெல்லாம் மாத்த முடியாது, அது நாங்க போர்டுல எப்ப மாத்துறோமோ, யாரை மாத்துறது, எப்ப மாத்துறது, எதுக்கு மாத்துறது, எந்த ஊருக்கு மாத்துறதுங்கிறதெல்லாம் எங்க போர்டு தான் முடிவு பண்ணோம், மோசத்துக்கு நினைச்சபடியெல்லாம் அப்படி பண்ண முடியாது, அதெல்லாம் முடியாது, சுமாரு அப்படின்ட்டாரு. நான் அதே போல அது 2 மாசத்துக்கு முந்தையே எழுதிட்டேன் கடிதம். பிறகு ஜனவரி பிறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். இவன் நேரம் அவர்கிட்ட ஒருத்தரை பார்த்தேன், சார் நான் ரிசைன் பண்ணிடுறேன் சார், ஆனா அந்த 14ஆம் தேதி வரைக்கும் இருப்பேன், 13ஆம் தேதி வரைக்கும், 13ஆம் தேதிக்குள்ள எனக்கு லெட்டர் டிரான்ஸ்ஃபர் வரலைன்னா நான் போயிடுவேன் சார் அப்படின்னு, ரிலீவ் ஆர்டர் கிடைக்கலன்னா கூட நான் போயிடுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன்.
உடனே அதே போல 13ஆம் தேதி ஜனவரி 13ஆம் தேதி மாலை 5 மணிக்கு என்னை அவர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ரிலீவ் ஆர்டரை கையில கொடுக்குறாரு. ரிசைன் லெட்டரை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரிலீவ் ஆர்டரை கையில கொடுத்து நீ போயிட்டு வா அப்படின்னு. அப்ப அதுவரை அந்த 5 மணி 5:30 மணி வரைக்கும் நான் உட்காந்து டேபிள்ல நியூஸ் எழுதிக்கிட்டு இருக்கேன். அந்த மதுரை டேபிள்ல உட்காந்து நியூஸ் எழுதிட்டு இருக்கேன். அங்க போய் அந்த ரிலீவ் ஆர்டரை கையில வாங்கிட்டு வந்து எடிட்டோரியல்ல உட்கார்ந்து இருக்கிற துணை ஆசிரியர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு மத்தியில நான் உட்காந்துட்டு இந்த லெட்டரை அப்படி காட்டிட்டு, சார் நான் இருந்து விடைபெறுகிறேன், நான் இன்று இரவு திருச்சி போறேன், உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு போறதுக்காக வர்றேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்ன உடனே, என்னையா இந்நேரம் வரைக்கும் இங்கதானே உட்காந்து நியூஸ் எழுதிக்கிட்டு இருந்த, திடீர்னு போறேங்கிற 10 நிமிஷத்துக்கு முந்தி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தியா உட்காந்து, இங்க இருக்கிற வரைக்கும் நான் வேலை செய்யணும்ல, அதுதான் செஞ்சேன், இப்ப நான் விடைபெறேன் கிளம்பி அன்று இரவே கிளம்பி திருச்சிக்கு வந்துட்டேன்யா. ஏப்ரல் ஜனவரி பொங்கல் பிறந்த நாள் வந்து திருச்சியில் இருந்தேன். நான் திருச்சிக்கு வந்துட்டேன். அப்ப நானே ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்ப மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அக்ரிடேட் கரஸ்பாண்டன்ட்னு சொல்லுவாங்க எங்களை. அது மத்திய அரசாங்கத்துடைய வேஜ் போர்டு அதுல இதாகும், ரிலேட் ஆகும். சென்ட்ரல் வேஜ் போர்டு சிஸ்டம் படிதான் எங்களுக்கு சேலரி. அப்பதான் இந்த சட்டமே புதுசா வருது. சென்ட்ரல் வேஜ் போர்டுன்னு பத்திரிகை துறைக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி வேஜ் போர்டு நியமிச்சு அதன் கீழ் நான் வந்து முதல் நிருபரே நான் தான் உள்ள அந்த வேஜ் போர்டு இதுல வந்த ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்டாக ஒரு முதல் அந்த பட்டியல்ல வந்த முதல் நிருபரே நான் தான். எனக்கு பிறகு வேற சில பேர் வந்தாங்க, நான் தான் முதல் ஆளு அந்த இதுல. அப்படி பண்ண அதை நான் ரிசைன் பண்ணிட்டு, அந்த பதவிங்கிறது அது மந்திரி பதவி மாதிரி அந்த காலத்துல, அதை ரிசைன் பண்ணிட்டு நான் வந்துட்டு அப்புறம் தான் இங்க வந்து வெளிச்சம் பத்திரிக்கை ஆரம்பிச்சேன். 84 ஜூன்லயே வெளிச்சம் பத்திரிக்கை வந்து 4 மாசத்துல திருச்சிக்கு வந்த உடனே வெளிச்சம் தெரிகிறதுன்னு வெளிச்சம் பத்திரிக்கை ஆரம்பிச்சிட்டேன். வெளிச்சம் பத்திரிக்கை ஆரம்பிச்ச பிறகு உங்களுக்கு ஒரு இது சொல்றேன். நீங்க சொல்லும்போது ஒரு செய்தியை சொல்லும்போது கொஞ்சம் தவறுதலாக சில விவரங்களை சொன்னீங்க. என்னன்னா, நான் அதுக்கு பிறகு இதுவரை 30 நூல்கள் எழுதி முடிச்சிருக்கேன். 30 நூல்கள். ஆமா, 30 நூல்கள் எழுதி முடிச்சிட்டேன். கட்டுரை வடிவம், கட்டுரையாக 3000த்துக்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன். கட்டுரை வடிவத்துல வெளிவந்தது 3000த்துக்கும் அதிகமா இருக்கும். ஏன்னா அண்மையில கூட திருச்சி மாவட்ட நூலகத்துக்கு அதுல ஒரு கட்டுரை போட்டியில பரிசு 10,000 ரூபாய். ஆமா ஆமா ஆமா. அது அந்த வாசிப்பு என்னை மேம்படுத்தியதுன்ற தலைப்புல ஒரு இதுக்காக புத்தக திருவிழாவுக்காக அந்த ஒரு கட்டுரை போட்டி நடத்தினாங்க. அதுல 549 பேரு கலந்துகிட்டாங்க அந்த போட்டியில. எல்லாம் கல்லூரி பேராசிரியர்கள், வழக்கறிஞர்கள், பல துறைகள்ல வேலை செய்யறவங்க, ரயில்வேல இருக்கு, பல துறைகள்ல வேலை செய்யறவங்க எல்லாம் சேர்ந்து பெரிய பெரிய ஆட்கள் தான் எழுதியிருந்தாங்க. அதுல அந்த 549 பேர்ல முதல் பரிசு எனக்கு என்னுடைய கட்டுரை தேர்வு செய்யப்பட்டது. அதுல ஒரு 10,000 ரூபாய் நேரு வந்து அதை கொடுத்து சான்றிதழ் அப்படி கொடுத்தாங்க. ஆக இந்த வாசிப்பு என்பது எங்க இருந்து துவங்குதுன்னா, நச்சலூர் கிளை நூலகத்துல இருந்து துவங்குது எனக்கு. அதுதான் இந்த பரிசை பெற்றது. நிருபர் என்ற ஒரு மரியாதை, நிருபர் பதவியை வாங்கி கொடுத்தது கூட அதுதான், அந்த கிளை நூலகம் தான் எனக்கு நிருபர் வேலை வர்றதுக்கு காரணம். இப்ப கலைஞர் இவர்கிட்ட நேரு கிட்ட பரிசு வாங்குறேன் புத்தக திருவிழாவில்னு சொன்னா அதுக்கு அதுதான் காரணம். இப்ப நான் 30 நூல்கள் எழுதினேன்னா கூட, எத்தனை நூல்கள் எழுதியிருந்தா கூட அடிப்படை வந்து அந்த கிராமம் தான் என்னை வளர்த்த அந்த நூலகம் இருக்கு இல்லையா, அந்த கிளை நூலகம். அதுல நான் படிச்ச படிப்பு, அதுல இருந்து கத்துக்கிட்டதுதான் எனக்கு வெறும் எழுத்தாளராக மட்டுமல்ல, அடிப்படை பண்புகளை கூட அதுதான் கற்றுக் கொடுத்ததுன்னு நான் நினைப்பேன். இந்த எழுதுறோம் இல்லையா, அந்த படிக்கிறோம் இல்லையா, படிக்கும் போது எல்லாத்தையும் படிக்கிறேன் இல்லையா, துப்பரி நாவலையும் படிக்கிறேன், கட்டுரை படிக்கிறேன், நாடகம் படிக்கிறேன், இலக்கியம் படிக்கிறோம், கதைகளை படிக்கிறோம். இப்படி எல்லாம் படிக்கும்போது, எல்லாத்தையும் படிக்கும்போது நமக்கு ஒரு அடிப்படையான பண்பு அமையும், நமக்கென்று ஒரு குணம் அமையும். அந்த குணத்தை கூட எனக்கு உருவாக்கி கொடுத்தது இந்த நூலகம் தான், இந்த வாசிப்பு தான் என்று நம்புவேன். இன்னொரு விஷயம், ஒரு செய்தி, இந்த நச்சலூர் நூலகத்துக்கு நீங்க வந்து
மாணவர்கள்லாம் உட்கார்ந்து அமர்ந்து படிப்பதற்கு ஆமா. நாற்காலிகள் ஆமா இருக்கை எல்லாம் கொடுத்தீங்கன்னு ஒரு செய்தி ஆமா, ஆமா. படிச்சேன் நான். ஆமா ஆமா ஏதோ ஒரு நாள் இதுல படிச்சேன் உண்மைதான், நான். உண்மைதான் ஐயா. ஆனா இவ்வளவு விஷயங்கள் இருக்குதுங்கிறது அந்த பத்திரிகை வெளியிடல. ம். நீங்க அந்த ஊருக்காரரு அந்த வகையில நாற்காலிகள் எல்லாம் கொடுத்து உதவுனீங்கன்னு தான் எனக்கு செய்தி இருந்துச்சு. ஆனா அது உங்களை ஒரு மாற்றிய அதுதான் இந்த ஒரு கட்டுரை போதி மரம். இந்த கட்டுரை பூராவிலையும் அதை பூராவும் அந்த கட்டுரையில சொல்லியிருக்கேன். இந்த பரிசு பெற்ற கட்டுரைகள்ல அதுல சொல்லியிருக்கேன். அதுல சொல்லும் போது முடிச்சிருக்கும் போது என்ன சொல்லியிருக்கேன்னா, என் வாழ்நாளில் நான் என்றும் வணங்குகிற ஆலயம் இந்த நூலகம் என்று சொல்லி அப்படி முடிச்சிருக்கேன். இந்த நான் வாழ்நாள் முழுவதும் வணங்குகிற ஆலயம் இந்த நூலகம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கேன் கடைசி வரி. அப்படி நான் என்னை அப்படிதான் சொல்லியிருக்கேன். இதுல என்ன நீங்க சொன்னது என்னன்னா, இந்த நூலகம் இப்போது எப்படி இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சுப்பராமனும் நானும் சேர்ந்து அந்த கிராமத்துக்கு போனோம்யா, அந்த நச்சலூர் கிராமத்துக்கு. அங்க போய் பார்த்தா இப்ப பரிதாபமா இருக்குது அந்த நூலகம். ஒரே ஒரு ஹாலு, அதுல ஒரு பக்கம் நூலகம் இருக்கு, நூல்கள் இருக்கு, ஒரு பக்கம் இந்த ஒரு டேபிள்ல ஒரு லேடி உட்கார்ந்து இருக்காங்க, அவங்கதான் நூலகர். உட்கார்ந்து படிக்கிற மாதிரி வாசகர்கள் உட்கார்ந்து படிக்கிற மாதிரி சேரோ டேபிளோ கிடையாது அதுக்குள்ள. இந்த அம்மா மட்டும் உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுக்கு எதிரில் 2 சேர் இருக்கு அவங்க வந்தா உட்கார்றதுக்கு. மற்றபடி வாசகர்கள் படிக்கிறதுக்காக டேபிளும் இல்ல சேரும் இல்ல. ஒரு காலத்தில் டேபிள் சேர் எல்லாம் போட்டு நான் படிச்சிருக்கேன். இப்ப ஏன் அப்படி சுருங்கி போச்சுன்னு எனக்கு தெரியல. இத பார்த்துட்டு அந்த அம்மா கிட்ட கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், நான் இப்பதான் வேலைக்கு கொஞ்ச நாள் ஆச்சு, அந்த இப்படிதான் இருக்குது, நான் ஏதோ பாத்துக்கிறேன், மற்றபடி எனக்கு அந்த நூலகமுடைய இது பத்தி நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை சார், நான் நூலகராக என்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இங்க உள்ள வசதி தான் சார்னு சொல்றாங்க. ஒரு அரசாங்க ஊழியர் கூட பேசுறாங்க. ஆமா அப்படி சொல்லிட்டாங்க. வேற என்ன பண்ணுவாங்க? நாங்க உடனே நானும் அவரும் சேர்த்து இங்க போய் ஒரு ஆர்டர் கொடுத்து 2 பெஞ்சு நீளமா 2 பெஞ்சு ஆர்டர் கொடுத்து செய்ய சொல்லி அதை வாங்கி ஒரு 10 சேர் பிளாஸ்டிக் சேரு அதை வாங்கி அதை கொண்டு போய் ஒரு 10,000 ரூபாய் 2 சேர்த்து, அந்த டேபிள் அண்ட் சேர் எல்லாம் சேர்த்து 10,000 ரூபாய் மதிப்பு. இதை இங்க இருந்து இவங்கிட்ட லாரி பார்சல் இதுல போட்டு இத போய் அந்த கிராமத்துக்கு கொடுக்க சொல்லி அப்படி கொண்டு போய் அங்க சேர்த்து அதை ஒரு நாள் நாங்களே போய் அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணி கையெழுத்து போட்டு வாங்குறாங்க. ஏன்னா அவங்க அதை கணக்குல காட்டணும்னா அந்த ஒரு ஆதாரம் வேணும், நாங்க கொடுத்த மாதிரியும் வாங்கின மாதிரியும் ஆதாரம் வேணும். ஆமா அப்படி பண்ணி போய் முடிச்சுட்டு வந்தோம். அது அவரும் நானும் தான் சேர்ந்து போய் அதை பண்ணிட்டு வந்தோம். இப்படியான ஒரு இந்த எழுத்து என்பது என்னை பொறுத்தவரை பத்திரிகையோ அல்லது நூல்கள், எழுத்து, வாசிப்பு, இது எல்லாமே சமூகத்துக்கு நம்ம செய்யற ஒரு சேவையாக இருக்கிறது. அதன் மூலமாக நம்ம நல்லவனாக முதல்ல இருப்பது, பிறருக்கு நல்லதை மட்டுமே சொல்லுவது, இதுதான் அடிப்படையாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். சரிங்க. இந்த அரசியல் என்றால் என்ன அப்படின்னு அப்புறம் புத்தகத்துக்கு வர்றீங்க. இந்த அரசியல் என்றால் என்ன, இந்த புத்தகம்லாம் எழுதுனதுக்கு அதுக்கு அடிப்படை காரணமா என்னங்க இருந்துச்சு? அது நான் நிறைய படிக்கிறோம் இல்லையா. இப்ப நான் முதல்ல ஒரு உதாரணம் சொல்றேன். உலக வரலாற்றில் பெண்கள் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வெளிநாட்டு லண்டன்ல இருக்கிற ஒரு பெண்ணு ஒரு நூல் எழுதி அது தமிழ்ல மொழிபெயர்த்து வந்திருக்கு. அதை நான் படிக்கிறேன். உலக வரலாற்றில் பெண்கள் அப்படின்னு ஒரு நூலை வாங்கி படிக்கிறேன். அதை படிக்கும்போது ஆச்சரியமா இருக்குது. ஒரு பழைய காலத்துல இருந்து அல்லது ஒரு 2000 வருஷத்துக்கு முந்தி, 1000 வருஷத்துக்கு முந்தி, 500 வருஷத்துக்கு முந்தி இன்று வரை பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறதுங்கிறத வெவ்வேறு வகையில அதை சொல்லியிருக்காங்க. இதை படிச்ச போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தமிழ்நாட்டுல அதே போல பெண்கள் நிலைமையை பத்தி, பெண்களை பற்றி ஒரு ஆய்வு செய்து ஒரு நூலை வெளியிட்டாங்க. இவங்க வெளிநாட்டுல இருந்து ஒரு லேடி எழுதியிருக்காங்க, அந்த நாட்டு விஷயங்களை எல்லாம் சுட்டி காட்டியிருக்காங்க. அது போல தமிழ்நாட்டுல இருக்கிற விஷயங்களை ஏன் தொகுக்க கூடாது அப்படின்னு நினைச்சு பெண் எனும் தேவ ரகசியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு நூல், பெண்களை பற்றி ஒரு ஆய்வு நூலை எழுதினேன். அது எழுதி முடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் எடுத்துக்கிட்டேன். நிறைய ரெஃபரன்ஸ் தேட வேண்டி இருந்துச்சு அதுக்காக. ஏன்னா பெண்களை பற்றி ஆய்வுன்னு வரும் பொழுது ஏகப்பட்ட நூல்களை படிக்கணும், ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் தேடணும். அது தேடிக்கிட்டு எடுத்து எழுதி அது பப்ளிஷ் பண்ணிட்டோம். பிறகு இந்த அரசியல் என்றால் என்ன, அரசியல் என்றால் என்னங்கிறத எதுக்குன்னா,
கம்யூனிசம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுல இருந்து அந்த காலத்துல சோவியத் கலாச்சார மையம் என்ற ஒரு அமைப்பு இருந்து அவங்க வந்து இந்த இந்தியாவுக்கு மலிவான விலையில இந்த நூல்களை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அங்கேயே தமிழ்ல பிரிண்ட் பண்ணி இது மாஸ்கோவிலேயே பிரிண்ட் பண்ணி இங்க வரும். மலிவான விலையில அதை விற்பனை பண்ணுவாங்க தமிழ்நாட்டுல. 50 ரூபா 30 ரூபா இவ்வளவுதான் இருக்க நூலுடைய விலை. அப்ப நிறைய நூல்கள் மாஸ்கோவுல இருந்து வரும், தமிழ் நூல்களே. அதை நான் எங்கேயோ படிச்சதுல ஒரு நூல் வந்து கம்யூனிசம் என்றால் என்ன அப்படிங்கிற தலைப்புல ஒரு நூல் வாங்கி நான் படிச்சேன். அப்ப படிச்ச போது எனக்கு அது புரியல. கம்யூனிசத்தை பத்தி அவங்க சொல்லி இருக்கிற வாக்கியங்கள் இருக்கு இல்லையா, அது நான் ஒரு 30 வருஷத்துக்கு முந்தைய அதை படிக்கிறேங்க. அப்ப புரியல. சரி அப்படியே போட்டுட்டேன். வேற விஷயத்தை ஏதோ தேடும் போது ஒரு நாள் 30 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் அதே நூல் என் கைக்கு கிடைக்குது. இப்ப படிச்சு பார்க்கலாம், அன்னைக்கு புரியல, ஒருவேளை இன்னைக்கு படிச்சு பார்க்கலாம் ஏதாவது புரியுதான்னு நினைச்சுக்கிட்டு 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு தடவை அதே கம்யூனிசம் என்றால் என்னங்கிற நூலை எடுத்து படிக்கிறையா. இப்போதும் எனக்கு புரியல. இப்ப நம்ம அறிவியல் மேம்பட்டிருப்போம் அல்லது வேற விதமான நாலேஜ் இருக்கும் இல்லையா. இப்ப என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லைன்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு புரியுற மாதிரி அவங்க எழுதல சொல்லல. ஆமாங்க, அதுல ஒரு டிரான்ஸ்லேஷன் பிரச்சனை வந்து ஓடிட்டு இருந்துச்சுங்க. அது இதே தமிழ்ல மொழிபெயர்க்கிறது அவ்வளவு கஷ்டம்யா. ரஷ்ய மொழிய தமிழ்ல மொழிபெயர், ஏன்னா ரஷ்ய மொழி வந்து பிட்டு சின்ன சின்ன சென்டென்ஸா இருக்காது. ஒரு நீண்ட சென்டென்ஸா ஒரு 4 வரி ஒரே சென்டென்ஸ்ல 4 வரி வரும், ஒரு கலவை வாக்கியம். ஆமா, கலவை இப்படியே சேர்ந்து இழுத்துக்கிட்டு அப்படியே போய் ஒரு இடத்த முடிப்பாங்களே தவிர சின்ன சின்ன சென்டென்ஸ் இங்கிலீஷ் மாதிரி அழகான மொழி ஒண்ணும் கிடையாதுயா. இங்கிலீஷ் வந்து நச்சு நச்சுன்னு புரியுற மாதிரி டக்கு டக்குன்னு சென்டென்ஸ் முடியும். அந்த சுத்திக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இந்த சூழல்ல ஆங்கில இதுல ரஷ்யாவுல வந்து மொழிபெயர்ப்பாக வந்த நூலு 30 வருஷத்துக்கு பிறகு கூட எனக்கு புரியல. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எளிமையாக எல்லா மக்களுக்கும் புரியுற வகையில அரசியலை சொல்லுவது எப்படி. அருமையான நூல் அது. அதுல டோட்டலா எனக்கு புரியுது, ஆனா சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் என்ன புரியல. இல்ல, அதுல ஒரு சின்ன சிக்கல் இருந்ததுங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ஒரு மொழியியல் பேராசிரியர் தான் அவர். பேராசிரியர் முயற்சி கிடைக்காதனாலதான் அவர் வந்து மாஸ்கோக்கே நேரடியா போனாரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ரஷ்ய மொழியிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்து ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கிறாங்க. அப்ப ரஷ்ய மொழிக்கும் ஆங்கில மொழிக்குமே ஒத்து போகாது. அது வேற மொழி, ஒரு இனமொழி, இது ஒரு இனமொழி, ஒரு இனம் சார்ந்த மொழியாக இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆங்கிலமும் தமிழும் இருக்குது. அப்ப அதிலிருந்து மொழிபெயர்க்கிற போது ஒரு சிக்கலோடு மொழிபெயர்க்கிற போது தமிழுக்கு வருகிற நிறைய சிக்கல்கள் வந்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ரஷ்ய மொழி நம்ம மொழியில்ல ரஷ்ய மொழி தெரிந்த ஒரு தமிழரை நேரடியா ரெக்ரூட் பண்ணி மாஸ்கோல வச்சாங்க. அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல இருந்து அந்த பேராசிரியர் போனார். சரி, போய்தான் இந்த பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்பட்டது. சரி, அப்ப ரஷ்ய மொழி தெரிந்தவர் வந்து தமிழ்ல எழுதும் போது ஒன்று ஒன்னாய் போச்சு. ஒன்னிலிருந்து ஒண்ணு, இன்னொன்னு இருந்து மற்ற. அது செய்திக்காக காரணம். அதற்கு பிறகு நீங்க சொன்ன ஒரு டெவலப்மெண்ட், நீங்க நான் அதுக்கு முந்தைய கதை, என்னுடைய கதை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த கம்யூனிசத்தை எளிதாக மக்கள் புரிந்து கொள்ளுகிற மாதிரி சொல்லணும். அப்ப நானும் கம்யூனிசம் என்றால் என்னன்னே எழுதாம அரசியல் என்றால் என்னன்னு பொதுவாக போட்டு, அப்படி போடும்போது அரசியல் என்றால் என்னங்கிறத வந்து மொத்தத்துல சாதாரண பாமர மனிதன் புரிந்து கொள்ளுகிற மாதிரி ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் வரலாறுகள், பழைய காலத்து வரலாறுகள் வரும். அதுல செங்கிஸ்கான் வருவாரு, அலெக்சாண்டர் வருவாரு, சுயன்லாய் வருவாரு, நேரு வருவாரு, கென்னடி வருவாரு, எல்லாம் வரும். ஆனா இன்று இருக்கிற அரசியல் வரைக்கும் எல்லாத்தையும் இணைத்து ஆதி காலத்து இலக்கியத்துல இருக்கிற அரசியல், வரலாறுகள் இருக்கிற அரசியல், நடைமுறை அரசியல், இது எல்லாத்தையும் கலந்து அரசியல் என்றால் என்னன்னு ஒரு நூலை எளிய வகையில் சாதாரண மனிதர்கள் புரிந்து கொள்ளுகிற மாதிரி எழுத வேண்டும் என்று சொல்லி, அதுதான் இந்த அரசியல் என்றால் என்ன அந்த நூல் வந்து. இந்த நூல் என்னாச்சுன்னா,
அதை எழுதுவதற்காக நியூ செஞ்சுரி புத்தகத்துல கொண்டு போய் அதை கொடுத்தா அதை வாங்கி ஒரு தேர்வு குழுவுக்கு அனுப்புறாங்க. அந்த இதை பதிப்பிக்கிறதுக்கு அனுமதிக்கலாமாங்கிறதுக்கே அதுக்குன்னு ஒரு இது இருக்கும், போர்டு. அந்த போர்டு அதை ஓகேன்னு சொல்லிருச்சு. பிறகு அதை ஒரு பேராசிரியருக்கு அனுப்பி இத படிச்சு கமெண்ட்ஸ் சொல்லுங்க, இதுல இதை வெளியிடலாமான்னு அவர்கிட்ட இது கேக்குறாங்க. அவரு படிச்சுட்டு அவரும் ஓகேன்னு சொல்லி இது பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த போர்டுல நல்லக்கட்டெல்லாம் இருக்கிறாரு. நல்லக்கட்டு தான் அப்ப தலைவர். இவங்க எல்லாம் எனக்கு ஸ்டாலின் குணசேகரன் அதுல ஒரு உறுப்பினர். இவங்க எல்லாம் எனக்கு வேண்டியவங்க. இங்கதான் கொடுத்துருக்கேன். இவங்க பண்ணிட்டு அங்க அப்படியே போட்டுட்டு இழுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க சார், வெளியிடல. ஒரு 6 மாசம் கழிச்சு நான் திருப்பி சென்னைக்கு போய் அவங்கள பாக்குறேன், அம்பத்தூர் போய் பாக்குறேன். சார் அதுல ஒரு இது இருக்கு, கொஞ்சம் பார்க்கலாம், நிறைய இது பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு, அரசாங்க நூல்கள் இங்க அடிச்சுக்கிட்டு, அரசு பாட நூல்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், அது நிறைய 10 லட்சம் காப்பி அப்படி நிறைய பிரிண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால அந்த டைம் எங்களுக்கு உங்க நூலை போடுற அளவுக்கு நேரம் பத்தல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த வேலை முடிச்சுட்டு சொல்லும். சரி, அதை முடிச்சுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் இன்னொரு 1 வருஷம் கழிச்சு திருப்பியும் போனா திருப்பியும் ஏதோ ஒரு சாக்கு சொல்றான். இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அதை வெளியிடலைங்க. நான் அதை கொடுத்து 10 வருஷம் ஆகி வெளியிடல. கடைசியில ஒரு நாள் அந்த சண்முகம், ஏதோ ஒரு சரவணன் சண்முகம் ஏதோ ஒரு பேரு, எம்டி, அவனை போய் கண்ணா பின்னான்னு திட்டி விட்டு, நீ இன்னுமே ஒரு மயிரம் புடுங்க வேண்டாம், பேசாம வைங்க, நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு வெளியில திட்டி விட்டு வெளியில வந்துட்டு என் கையில இருக்கு இந்த கதைய இவங்கிட்ட சொல்றேன். கௌராஜ் ராஜசேகரன் பையன் கணேஷ், ஜெய் கணேஷ், இவங்கிட்ட இதை சொன்னேன். இங்க நியூ செஞ்சுரி புத்தகத்துல கொடுத்து 10 வருஷமாக அந்த பெண்டிங்கிலே வச்சிருக்கான். கடைசியில என்கிட்ட பேரம் பேசுறான், 300 காப்பி நீங்க பணம் கட்டி வாங்கிக்கிறீங்களா, என்கிட்ட பேரம் பேசுறானுங்க. நியூ செஞ்சுரியிலேயே 300 காப்பி வாங்கிக்குவியா அப்படின்னு பேரம் பேசுறான். இதுவா இது நான் கம்யூனிசத்தை பத்தி தான் இதை எழுதியிருக்கேன். கம்யூனிசத்தை உயர்த்தி பிடிக்கிற மாதிரி நூல் இது. என்னுடைய ஸ்டைல்ல சொல்லியிருக்கேன். அரசியல் என்றால் என்னன்னு தலைப்பா இருந்தா கூட உள்ளர படிச்சா இதை படிச்சு முடிக்கிறவன் ஒரு கம்யூனிஸ்டாக மாறுவான். அதான் அந்த இதுல அந்த நூலுடைய இது தன்மை என்னன்னா, இதை படிச்சு முடிச்சா கம்யூனிஸ்டாக மாறுவான் அப்படிங்கறதுதான் அந்த நூல். அப்படி இருக்கிற நூலையே நியூ செஞ்சுரியில இப்படி பண்றாங்க, 300 நூலுக்கு பணம் கொட்டு அப்படின்ற மாதிரி. இதையெல்லாம் இவன்கிட்ட சொல்றேன், கௌரா ராஜசேகரன் இவன்கிட்ட, ஜெய் கணேஷ் கிட்ட, இங்க கொண்டாங்க சார்ன்னு சொல்லி தடாபுடான்னு வாங்கி அடுத்த 10 நாளைக்குள்ள இந்த பையன் அதை ரெடி பண்ணிட்டான் சார். இவங்க பப்ளிஷ் பண்ணி கடைசியில கௌரா பதிப்பகம் தான் இந்த அரசியல் என்ற என்ன நூலை வெளியிடுறாங்க. இப்படி பலவிதமான அனுபவங்கள். அறிவு என்னும் ஆயுதம், அந்த நூல் பற்றி அதுதான் அறிவு என்னும் ஆயுதம்ங்கிறது கூட, இந்த அறிவுனால் எப்படி வெல்ல முடியும், வேற ஒண்ணுமே வேண்டியதில்லை. இந்த பணமா அல்லது உடல் வலு, வேற செல்வாக்கு, சொத்து, வேற என்ன தேவை, ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன அடிப்படை கட்டமைப்பு இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்படின்னா கூட வெறும் அறிவு இருக்கு இல்லையா, அதை வென்று விட முடியும். அறிவு அற்றம் காக்கும் கருவி. அதுதான், இந்த வெறும் அறிவு மட்டும் இருந்தா போதும், எதை வேணாலும் வெற்றி பெற்று விடலாம். சரி, இதற்கு இப்படி ஒரு வரியில சொல்லி ஒரு நூல் பண்ண முடியாது. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இதற்கான ரெஃபரன்ஸ் தேடுறேன். அறிவு என்னும் ஆயுதம் அப்படின்னா இதற்கான ரெஃபரன்ஸ் நான் இப்ப சொன்னது, அறிவுனால் எதையும் சாதிக்க முடியும், ஒண்ணுமே தேவையில்லை, வேற எதுவுமே தேவையில்லை, அதுக்கான சான்றாதாரங்கள். அதற்கான சான்றாதாரங்கள் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி தொகுத்து, இது நான் சொல்றதுக்கு லாஜிக்கலா ஒரு இது கொடுக்கணும் இல்லையா, ஜஸ்டிபிகேஷன், அதை கொடுக்குறேன் ஐயா. அதுதான் இந்த அறிவு என்னும் ஆயுதம், அறிவாயுதம் அப்படின்னு தான் நான் எழுதினேன். தலைப்பு போட்டது அறிவாயுதம் அப்படின்னு தலைப்பு போட்டேன். அவனுங்க என்ன பண்ணானுங்க, மணிமேகலை பிரசுரம், தினத்தந்திக்காரனுங்க மாதிரி. அவன் என்ன சொன்னா, அறிவாயுதம்னா நிறைய பேருக்கு புரியாது சார், அதனால கொஞ்சம் பிரேக் பண்ணி அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தி கொடுங்க. அவன் சொல்றான், யாரு, மணிமேகலை பிரசுரம் தமிழ்வாணருடைய புத்தகம் சார். அவன் சொல்றான், அறிவாயுதம்னா படிக்கிறவனுக்கு புரியாது அப்படின்னு. அப்புறம் அறிவு எனும் ஆயுதம்னு நான் பிரிச்சு எழுதி கொடுத்து அந்த தலைப்புல அதை போடுறான் சார். ஆக இந்த அறிவாயுதம்னு சொல்ற வார்த்தையை கூட புரிஞ்சு கொள்ளக்கூடிய முடியாத மாதிரி பதிப்பகங்கள் இருக்குது.
அப்படின்னு அவங்க சும்மா மலிவாக பார்த்த உடனேயே அது தினத்தந்தி ஸ்டைல்னு சொன்னேன். தினத்தந்தி எப்பவும் எளிமையா சொல்லி டக்குன்னு புடிச்சுக்கிறது வாசகர்களை. இதைத்தான் அவனுங்க கையாளுறான். இன்னமும் தினத்தந்தி வந்து ஆளுநர்னு போட மாட்டாங்க, கவர்னர் தான் போடுவாங்க. அதே மாதிரி குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி தான் போடுவாங்க. அவங்களுக்கு எளிமையாக டக்குன்னு போய் பிடிக்கணும் வாசகர்களை அப்படிங்கிறது தான் அந்த காமராஜர் என்னும் தமிழ் ஆளுமை. ஆமா, அது கூட காமராஜரை பத்தி மொத்தம் ஒரு 5 நூல்கள் எழுதியிருக்கேன். அதுல 3 நூல்கள் நான் நேரடியாக வெளியிட்டேன். 2 நூல்கள் வேறு சில பேருக்காக எழுதி கொடுத்து அங்க வெளியிட்டாங்க. சென்னையில வெளியிட்டாங்க ஒரு நூலு. அப்புறம் இதுல ஒரு நூலை வெளியிட்டாங்க விழுப்புரத்துல. அவங்க வேற ஒரு திருமணத்துக்காக ஒருத்தன் காங்கிரஸ்காரன் அவன் திருமணத்துக்காக காமராஜரை பத்தி ஒரு நூல் வேணும்னு கேட்டு எனக்கு நண்பரா இருக்கிற ஒருத்தரை வச்சு என்று சொல்லி எழுத சொல்லி விழுப்புரத்துல இருந்து ஒரு நூல் வெளியிட்டாங்க. சென்னையில ஒரு நூலை வெளியிட்டாங்க. இதை தவிர நான் நேரடியாக 3 நூல்கள் எழுதியிருக்கேன். மொத்தம் காமராஜரை பத்தி மட்டும் 5 நூல்கள் எழுதியிருக்கேன். அதுல இந்த தமிழ் ஆளுமைங்கிறதுதான் ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமான விஷயம். என்னன்னா, காமராஜருடைய சேவை என்ன, அவருடைய சாதனை என்ன, அவர் இப்ப கல்விக்காக அல்லது நாட்டுடைய தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக, விவசாயத்துக்காக, மின்சாரத்துக்காக என்னென்ன பாடுபட்டிருப்பாரு, என்னென்ன உழைச்சிருப்பாரு, சாதனை பண்ணியிருப்பாரு, நேர்மையா இருந்தாரு, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, எல்லோருக்கும் தெரியும். ஆனால் டெல்லி அரசியலில், இந்திய அரசியலில் அவருடைய வலிமை எப்படி இருந்ததுங்கிறத காட்டுறதுதான் அந்த தமிழ் ஆளுமை. டெல்லியில அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இவர் எப்படி போனாரு, நேரு தான் ஐடென்டிஃபை பண்ணி அவரை அங்க இழுக்கிறாரு. இங்க தமிழ்நாட்டுல இருந்து ஒரு படிக்காத காமராஜரை அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக நேரு தான் தேர்வு பண்றாரு. வேற வழி இல்லாம நேரு கூப்பிடுறாருங்கிறதுனால போயிட்டாரு. போய் தலைமை பொறுப்பு எடுத்துக்கிறாரு. அப்ப ஹிந்தி தெரியாது, ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கும். தெரியாம அந்த மாதிரி பெரிய பதவியில இருக்க முடியாது, உரையாடணும் இல்லையா? அப்ப டெல்லியில போய் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு தமிழன், தமிழ்நாட்டுக்காரன், விருதுநகர்காரன், படிக்காதவன், இந்த மாதிரி ஒரு மனிதர் டெல்லியில போய் உட்கார்ந்துக்கிட்டு இந்திய அரசியலில் பிரதமர்களை தேர்வு பண்றாரு. இந்திரா காந்தியை தேர்வு பண்றாரு. அடுத்து மொரார்ஜி. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகத்தை ஆள்றாரு. இல்ல, இது காங்கிரஸ் கட்சி நிர்வாக முறை என்பது ஒரு இது இருக்கும், அடிப்படை கட்டமைப்பு இருக்கு. அது யாரு தலைவரா இருந்தாலும் இருக்கும். ஆனால் பிரதமரை தேர்வு பண்றது இருக்கு இல்லையா, லால் பகதூர் சாஸ்திரியை தேர்வு பண்றாரு. அதுக்கு முதல்ல சீனியர்கள்லாம் இருக்காங்க, மொரார்ஜி தேசாய் மாதிரி சீனியர்கள்லாம் இருக்காங்க. இவங்களெல்லாம் விட்டுட்டு லால் பகதூர் சாஸ்திரியை அவர் தேர்வு பண்றாரு. அப்ப அதை நியாயப்படுத்துறதுக்கு அவர் என்னென்ன செஞ்சிருக்கணும்? லால் பகதூர் சாஸ்திரி ஒரு பெரிய பாப்புலர் கிடையாது, ரொம்ப அமைதியான, வெளியே தெரியாத ஒரு மனிதர். அவரை பிரைம் மினிஸ்டர் ஆக்குறாரு காமராஜர். அதை ஒத்துக்க வைக்கிறதுக்கு அவர் என்ன பாடுபட்டு இருக்கணும்? அதே போல இந்திரா காந்தி வரும்போது மொரார்ஜி கடுமையா ஃபைட் கொடுக்குறாரு. அதுக்கான ரைட் அவருக்கு இருந்துச்சு மொரார்ஜிக்கு, ஏன்னா அவர் சீனியர். நேருவுக்கு அடுத்தது மொரார்ஜி. அந்த அளவுக்கு காங்கிரஸுக்குள்ளவும் சரி, அமைச்சர் அவையிலையும் சரி, சீனியர் மொரார்ஜி தேசாய். அந்த சீனியர்ங்கிற முறையில அவருக்கு தான் அதிக ரைட் இருக்குன்னு வரும்போது அவர் கிளைம் பண்றாரு. இதை மீறி இந்திரா காந்தியை கொண்டு வர்றாரு காமராஜர். அப்ப மொரார்ஜி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அரசியல்வாதின்னு வரும்போது அவருக்கு எதிராக இந்திரா காந்தியை நிறுத்தும் போது காங்கிரஸுக்குள்ள பிளவு வந்துடும். அப்ப பிளவு வராமல் அதை தவிர்க்கிறதுக்கு அப்ப 372 பேரோ நம்ம காங்கிரஸ்ல எம்பிக்கள் இருந்தாங்க. இவ்வளவு பேரையும் தனித்தனியாக அழைத்து பேசினார் காமராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இவர் தலைவரா இருக்கும் போது RSS நிர்வாண சாமியார்களுக்கு அவங்க பசுவதை தடை தடை சட்டம்ங்கிற மாதிரி வலியுறுத்தி அதை ஒரு சாமியார்கள் ஊர்வலம் நடத்தி தீப்பந்தத்தோட காமராஜ் வீட்டுக்கு அவர் குடியிருந்த வீடை தீ வச்சு கொளுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. கார்கள் எல்லாம் தீ வச்சாங்க, அடிச்சு நொறுக்குனாங்க. இதெல்லாம் நடந்தது. இப்ப நடக்கும் பொழுது அப்ப நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையினுடைய நிருபருடைய காரும் அங்க இருந்தது. அவர் தடாபுடான வெளியில ஓடி அந்த டிரைவரை தேடுறாரு. டிரைவர் சொல்றான், அங்க இருக்கேன்யா. ஏய், நம்ம கார் என்னாச்சு? நம்ம கார் இந்த தீ பிடிச்சி எரியுது, நிறைய கார்கள். இப்ப இவரு நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையுடைய நிருபர். அவரு நம்ம கார் எங்க அப்படின்னு கேக்குறாரு. நம்ம கார இந்த இது வர்றதுக்கு இந்த பதட்டம் இருந்ததுனால நான் கொண்டு போய் ஓரமா அந்த பக்கம் நிறுத்திட்டேன் ஐயா, அதுங்க பத்திரமா நான் வேற பக்கம் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இவன் கஸ்தூரி ரங்கன்
அவர் தான் அந்த தலைமை நிருபர். அவர் நியூயார்க் டைம் பத்திரிகையுடைய நிருபர் வந்து கஸ்தூரி ரங்கன். தினமணி பத்திரிகைக்கு எடிட்டராகவும் இருந்தார். அந்த கஸ்தூரி ரங்கன் தான் இப்ப நான் சொல்றவரு. இவர் என்ன எழுதுறாருன்னா, நியூயார்க் பத்திரிகையினுடைய திடீரென்று எனக்கு பெரிய ஏமாற்றமா போயிருச்சு, கவலையா போயிருச்சு. ஏனென்றால் அந்த அந்த விபத்தில் எங்களுடைய காரும் எரிந்திருந்தால் நியூயார்க் பத்திரிகை டைம்ஸ் பத்திரிகையினுடைய கார் எரிந்தது என்பது உலகத்தின் மிகப்பெரிய செய்தியாக இருந்திருக்கும். அந்த செய்தி தவறி போய்விட்டதேங்கிற வருத்தம் எனக்கு. கஸ்தூரி ரங்கன் எழுதினாருங்க. அப்படி அவர் தினமணி வந்த பிறகு தினமணி கதிரில் அதை எழுதுறாரு. நான் அதுக்காக கவலைப்பட்டேன் அப்படின்னு எழுதுறாரு. இந்த மாதிரி காமராஜர் இருந்த காலத்துல அவரை ஒழிக்கிறதுக்காக RSS அந்த இவங்கெல்லாம் சேர்ந்து தீ வச்சு கொளுத்துறதுக்கு அவர் வீட்டுக்கு வந்து தீ வச்சு கொளுத்துறாங்க. அந்த நேரத்தில் பெரிய கலவரம் வந்தது. ஆனா காமராஜரை யாரோ பாதுகாவலர்கள் பத்திரமா கூட்டி வேற ஒரு வழியாக கொண்டு வந்து தெரியாம ஒரு இடத்துல மறைச்சு வச்சு அப்படி டெல்லி தமிழ்நாடு அதான் எங்கேயோ ஒரு பக்கம் வெளியில கொண்டு போய் அவரை பாதுகாப்பு கொடுத்து கொஞ்சம் காப்பாத்தி, இல்ல ஒருவேளை அந்த வீட்டுக்குள்ளவே அவர் இருந்திருந்தால் அவருக்கு ஆபத்தும் ஏற்பட்டிருக்கலாம், தப்பிச்சாருன்னு வச்சுங்களேன். ஆனா இந்த தமிழ்நாட்டுக்காரன், சாதாரண விருதுநகர்காரர் ஒருத்தர் டெல்லியில உட்கார்ந்து பிரதமரை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு எவ்வளவு ஆளுமை. இதை வந்து நான் எப்படி பார்த்தேன்னா, ஒரு தமிழனுடைய ஆளுமை, காமராஜருடைய ஆளுமைன்னு நான் பார்க்கல. தமிழனுடைய ஆளுமை இது ஒரு தமிழனுடைய ஆளுமை. ஒரு தமிழனால் இதெல்லாம் செய்ய முடியும் டெல்லியில உட்காந்து அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் இத வந்து இவர் இந்த அகில இந்திய ஆளுமையை உணர்த்துவதற்காகத்தான் சரிங்க இந்த இதை போட்டேன். நன்றி. அடுத்துங்க, இப்ப நீங்க திரும்பி பார்க்கிறேன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறீங்க. இடையில ஒரு முத்தமிழ்ல வந்து இயல், இசை, கூத்து, அப்புறம் அந்த கூத்து வந்து நாடகமா மாறுது. இந்த முத்தமிழின் ஒரு கூறா இருக்கக்கூடிய நாடக இலக்கியத்திலே நீங்க வந்து கவனம் செலுத்தி ஒரு கருவாகி மோகனாங்கி அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதிருக்கீங்க. இப்ப ஒரு பத்திரிகையாளரா ஒரு கட்டுரை எழுதுறீங்க, கட்டுரையின் தொடர்ச்சியா ஒரு நூல் எழுதுறீங்க, அரசியல்னா என்னன்னு எழுதுறீங்க, ஒரு தமிழ் ஆளுமைனா என்னன்னு எழுதுறீங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது நம்மளால. இப்ப சம்பந்தமே இல்லாம எப்படி வந்து ஒரு நாடகத்துறைக்குள்ளார எப்படி போறீங்க? இல்லையா, நாடகத்தை பத்தி இந்த முத்தமிழ்ங்கிறதுல வந்து நாடகமும் ஒண்ணு. இப்ப எனக்கு கவலை என்ன இருக்கும், இயல் வந்து அழகாக இருக்குது தமிழ்நாட்டுல. இந்த பேச்சு இருக்குல்ல, நிறைய பேசுறோம், எல்லோரும் பேசுறோம், ஏகப்பட்ட பேரு இந்த பேச்சு கலை இருக்கு இல்லையா, எல்லோரும் பேசுறோம், நிறைய பேர் இருக்காங்க. அடுத்தது இசை வந்து கொஞ்சமா இருக்கு, லிமிட். ஆனால் அதுவும் நல்லா இருக்கு, ஓரளவுக்கு வளர்ந்து ஓரளவுக்கு அது நிலைச்சிருக்கு. இசை என்பது வெவ்வேறு வடிவத்துல மாறி இருக்கே தவிர இசை அழியல, வடிவம் மட்டும் மாறி இருக்கு. அந்த அந்த ஸ்டைல், அந்த அதை பயன்படுத்துற முறை மாறி இருக்கு, ரசிக்கிறவர்கள் மாறி இருக்கிறாங்க அப்படி. ஆனா இசை இருக்கிறது. சரி, நாடகம் என்பது நலிவுற்று போய் இருக்குது, காணா, கிட்டத்தட்ட மறைந்து விட்டது. சினிமாவுடைய எழுச்சி வந்து கிட்டத்தட்ட மறைந்து விட்டது அப்படின்னு. இப்ப மனோகர் கிடையாது, அந்த காலத்துல இருந்து யாருமே இல்ல. இல்ல நான் முழு நாடகத்தை மட்டும் உள்ள ஆட்கள் நவாப் மாணிக்கம் மாதிரியோ அந்த மாதிரி மனோகர் மாதிரியோ அது மாதிரி இப்ப ஒரு நாடகத்தை மட்டுமே மையப்படுத்தி நிறைய குழுக்கள் இருந்தது. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் பூரா நாடகத்துக்குள்ள இருந்து தான் அங்க வர்றாங்க. தியாகராஜ பாகவதர் நாடகத்துல இருந்து தான் அங்க வர்றாரு. KP சுந்தராம்பாள் நாடகத்துல இருந்து தான் அங்க வர்றாங்க. அப்ப புகழ்பெற்ற எல்லா இவங்களும் கூட நாடகத்துல இருந்து வந்தா கூட நாடகம் இப்போது எப்படி இருக்கிறதுனா காணாம், நலிவுற்று இருக்கு. இது என்ன செய்யறதுன்னு நான் யோசிச்சு கவலைப்பட்டேன். மத்த ரெண்டும் இருக்கு கொஞ்சம், இது கிட்டத்தட்ட இல்லாம போச்சு. இந்த நாடகத்தின் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு, நாடகத்தை வளர்க்கறதுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிச்சு நாடகத்தின் எதிர்காலம்னு சொல்லி ஒரு நூல் எழுதினையா. நாடகத்தின் எதிர்காலம்னு ஒரு நூல் எழுதினேன். அது சென்னையில லயோலா கல்லூரியினுடைய ஒரு ஆண்டு விழாவில் அது வெளியிடப்பட்டது. லயோலா கல்லூரியில தான் அதை வெளியிட்டாங்க. லயோலா கல்லூரியில பொங்கல் விழா ஒண்ணு நடக்குது, அந்த விழாவுல இதை வெளியிட்டுறாங்க இந்த நூலை. அப்படி அந்த ஒரு நூலை அவங்களே வெளியிட்டாங்க. அதை நான் பணம் செலவு பண்ணல, எழுதுனது மட்டும் நான் எழுதினேன். செலவிட்டது, அதை வெளியிட்டதும் செலவிட்டதும் அச்சிட்டது எல்லாமே லயோலா கல்லூரி தான், சென்னை. அப்படி இருந்துச்சியா. சரி, அது எழுதின பிறகு
அந்த நூல் வெளியே வந்துச்சு இல்லையா, அதுக்கு பிறகு இந்த கார்வகிங்கிற அந்த நாடகம் எப்படி வந்துன்னா, கார்வகி மோகனாங்கி அப்படின்னு அந்த நூல், அந்த 2 நாடகங்கள் ஒரே நூல்ல வருது. அது என்ன யோசிச்சேன்னா, அசோகரை பற்றி நிறைய படிக்கிறோம், சாணக்கியரை பத்தியும் படிச்சேன்னா, சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம்ங்கிற நூலுடைய சில பகுதிகளை நான் படிச்சிருக்கேன். சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் இருக்கு இல்லையா, அதுல சில பகுதிகளை நான் படிச்சிருக்கேன். அதுல எனக்கு ஆச்சரியமான சில செய்திகள் கிடைக்குது, இதுவரை கேள்விப்படாத மாதிரி புதுசு புதுசா சில செய்திகள் கிடைக்குது. அசோகரை படிச்சா ரொம்ப ஆச்சரியமான சில செய்திகள் கிடைக்குது. நமக்கு தெரிஞ்சது வேற, தெரியாத அசோகர் நிறைய இருக்கு. நமக்கு இதுவரை கேள்விப்பட்டது அசோகர் நல்லா ஆட்சி பண்ணாரு, மரங்களை நட்டார், குளத்தை வெட்டினார், இப்படிதான் வருது. ஒரு நல்ல சிறப்பான மன்னராக இருந்தார்னு மட்டும் தானே தெரியுது. அப்படி எல்லாம் அவருடைய இளமை காலத்துல பலவிதமான ஆச்சரியங்கள் நடந்தது. அவர் ஒரு சோம்பேறியாக இருந்தாரு அல்லது பயந்தாங்கொல்லியாக இருந்தார் அசோகர். சின்ன பையனா இருக்கும்போது எல்லாரும் சாரட்டு வண்டியில போவான், மற்ற சகோதரர்கள் எல்லாம் குதிரை பூட்டிய சாரட்டு வண்டியில போவான். இவர் மட்டும் ஒரு பழைய சோத்தை டப்பாவில் ஒரு இதுல போட்டு அதை கையில புடிச்சுக்கிட்டு பழைய சோத்தை கட்டி எடுத்துக்கிட்டு யானை மேல ஏறி அந்த இடத்துக்கு போவாரு. அவங்க போன இடத்துக்கு அப்ப கொஞ்சம் காலதாம போவாரு, மெதுவா போவாரு. ஒரு யானை மேல உட்காந்து அழுகாம போறது, இந்த சாரட்டு வண்டியில போறது பந்தா, அந்த குதிரை பூட்டிய சாரட்டுல போறது இளவரசர். இவர் அப்படி இல்லாம பொசுக்கு பொசுக்குன்னு ஒரு மனிதர். இந்த மாதிரி இருந்தவரு ஒரு கட்டத்துல அவரு பிம்பிசாரர் இறக்கும் போது முடிவு பண்ண முடியல, யாரு இவன் தான் தலைமை பையன் அசோகர், மூத்த மகன். மூத்த மகனுக்கு பட்டாபிஷேகம் என்பதை மற்றவர்கள் எதுக்குறாங்க. அவன் சின்ன பையன், சோம்பேறி, அவன் ஒண்ணுக்காக சோம்பேறி. இவனுக்கு போய் எப்படி, அவனுக்கு என்ன ஆட்சி பண்ண தெரியும், நாங்க தான் மந்திரி மன்னராகணும்னு சொல்லி மத்தவங்க பண்றாங்க. இவரால முடிவெடுக்க முடியல, இறந்து போயிடுறாரு. ஒரு 3 வருஷம் மன்னரே இல்லாம அரசாங்கம் நடக்குதுங்க. ஒரு 3 ஆண்டு காலம் மன்னரே இல்லாமல் அந்த அரசாங்கம் நடக்குது. பிறகு திடீரென்று அந்த 3 வருஷத்துக்குள்ள என்ன நடந்ததுன்னா, ஒருத்தர் அழிக்கிற வேலைகள்ல ஈடுபடுறாங்க. அந்த 3 பேரும் சேர்ந்து அசோகனை ஒழிச்சு கட்ட பாக்குறாங்க. அசோகன் அவங்கள வெல்றதுக்கு பாக்குறான். அசோகன் பக்கம் அப்ப இவர் நிக்கிறாரு, யாரு, சாணக்கியர். அசோகனுக்கு பல விதமான விஷயம்லாம் ஆலோசனை எல்லாம் சொல்லி கத்து கொடுக்கிறாரு. அசோகனுக்கு சில விஷயங்களை சொல்லி தர்றாரு. அப்ப இவர் அவனை ஒரு வீரனாக மாத்துறதுல இவர் பெரிய பங்கெடுக்கிறார். அவனை ஒரு சோம்பேறியா இருந்த ஒருத்தனை, அல்லது தாழ்வு மனப்பான்மையோட இருந்தவனை, இன்னும் சொல்ல போனா உயரம் கம்மியாக இருப்பான், கொஞ்சம் அவலட்சணம் போல இருப்பான். அதான் அசோகனுடைய உண்மையான தோற்றம். இதுலயே அவருடைய ஒரிஜினல் வரலாற்றுல போய் பாத்தீங்கன்னா அப்படி வருது. ஒரு அழகான தோற்றம் கிடையாது அசோகனுக்கு. அவன் கொஞ்சம் அழகு கம்மியா, ஒரு குள்ளமாக இருப்பான். இந்த மாதிரி பண்புகள் கொண்ட பயந்த சுபாவம் உள்ள ஒருவன். இவனை ஒரு வீரனாக மாத்துறதுல இவர் எடுத்துக்கிறாரு சில விஷயங்கள். அதுக்கு சில காரணங்கள் இருந்தது. ஏன்னா சில நடவடிக்கைகள், அந்த குணங்கள் பார்த்தா இவன் தான் அரசனுக்கு தகுதியானவன் என்று போல சில குணங்கள், பண்புகள் அவருக்கு தெரியுது, சாணக்கியருக்கு. அதனால இவர் பண்றாரு. சரி, வந்த பிறகு சரி வந்துட்டான். இவனே தானாக பதவியேற்று இது பண்றானே தவிர வேற முடிசூட்டல. இவனே முடிசூட்டிக்கிறான். அந்த தம்பையெல்லாம் ஒழிச்சிட்டான். ஒழிச்சதுல என்ன இன்னொரு ஆச்சரியம்னா, அசோகருக்கு இந்த 4 பேர் மட்டும் மகன்கள் அல்ல, இதை தவிர ஒரு 95 பேரு அவருடைய வப்பாட்டி மகன்களாக இருந்தார்கள் அங்க அரண்மனைக்குள்ளேயே. அவருடைய மத்த மனைவிகளுக்கு, அதிகாரப்பூர்வமற்ற மனைவிகளுக்கு 95 பேர் அப்படி சகோதரர்கள் இருந்தாங்க அந்த அசோகனுக்கு. அவங்களையும் சில பேர் இந்த இதுல நிக்கிறான், இந்த போட்டியில. அசோகர் என்ன பண்ணார்னு பார்த்தா, முதல்ல அந்த 95 பேர் தான் பாருங்க, அவனுக்கெல்லாம் படிப்படியாக ஒழிச்சு கட்டுறாரு அசோகர். முதல்ல அந்த வாரிசு இருக்கான்ல, வெளியில இருக்கிற அவனுங்கள ஒவ்வொருத்தரா ஒழிச்சு கட்டுறான். பிறகு இந்த 3 பேர் இருக்கான்ல, இவருக்கு அடுத்த 3 பேரு, இவனுங்களை ஒவ்வொருத்தனா ஒழிச்சு கட்டுறாரு. ஒரு பையனை மட்டும் விட்டுட்டாரு. அதுல
அவன் என்னன்னா ஒரு வம்புக்கு வரமாட்டேன், எனக்கு ஆட்சி வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், ஆளை எந்த விட்டா போதும். வம்புக்கும் போலாங்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு பையன், ஒரே ஒருத்தன். அவனை மட்டும் ஒதுக்கி விட்டுட்டு, அவனை ஒண்ணும் செய்யாம விட்டுட்டு, மத்த 2 பேரும் போட்டிக்கு வரக்கூடிய அடுத்த 2 பேர் இருக்காங்களா, ஆமா. அவனை அசோகன் தான் கொல்றாரு. அப்ப தனக்கு போட்டியாக வரக்கூடும்னு நினைக்க 99 சகோதரர்களை அழித்து விட்டுத்தான், கொன்று விட்டுத்தான் அசோகர் பதவிக்கு வந்தார் என்று ஒரு கதை வரலாறு. சரி, சரி. அசோகர் வந்து ஒரு முறை ஆட்சி பண்ணார், நல்ல புனிதமான ஆட்சி பண்ணார். அதுக்கிடையில இப்படியும் இருந்தது. சரி, இன்னொரு கதை படிக்கும் போது அரூர் ராமநாதன் ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அதை வாங்கி, இந்த அசோகரை பத்தி அரூர் ராமநாதன் அவர் எழுதினதை வாங்கி படிக்கிறேன். இலங்கையில இருந்து பொன்னுதுரைன்னு சொல்லி ஒரு இலங்கை எழுத்தாளர் பொன்னுதுரை, அவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு இதே கதையை பத்தி. அது நாடகம் சம்பந்தப்பட்டது. இதை வாங்கி படிக்கிறேன். இதையெல்லாம் படிக்கும்போது எனக்கு ஒரு புதிய ஐடியா. இதையும் படிக்கிறேன், அதையும் படிக்கிறேன். படிச்சுட்டு எனக்கு சில ஐடியா, நான் அந்த அர்த்தசாஸ்திரம் எல்லாம் படிச்சதுனால எனக்கு சில புது ஐடியா வருது. இவர் இப்படி எழுதியிருக்கிறாரு, அவர் அப்படி எழுதியிருக்கிறாரு. இதுக்கிடையில அர்த்தசாஸ்திரத்துல இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த சாணக்கியரை ஹீரோ மாதிரி காட்டுனா என்ன அப்படின்னு எனக்கு தோணுச்சியா. அப்ப அதுக்குள்ள போய் படிக்கும் போது கார்வகின்னு ஒரு லேடி கிடைக்கிறா. அது யாருன்னு பார்த்தா அங்க பௌத்த மதத்தை சேர்ந்த ஒரு பணக்கார பெண்ணு. அந்த பணக்கார பெண்ணு இவன் அசோகனுடைய தம்பி ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவனை தட்சிண பிரதேசம், இப்ப உள்ள காந்தகார், இப்ப உள்ள காந்தகார் ஆப்கானிஸ்தான். ஆமா. அந்த காந்தகார்ல அப்ப அந்த காலத்துல தட்சிண பிரதேசம்னு அதுக்கு பேரு. அங்க அந்த பகுதிக்கு கலவரம் வர்றதை அடக்கிறதுக்காக அசோகனுடைய தம்பியை அனுப்பியிருக்காரு பிந்துசாரர். அங்க அனுப்பும் போது இவன் என்ன பண்ணா, நான் தான் தளபதி, கலவரத்தை அடக்க வந்திருக்கேன்னு சொல்லி அங்க போய் பௌத்தர்களை எல்லாம் புந்து விளாசி அவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டுறான். அவன் பண்ண உடனே என்னாச்சுன்னா, அதுல ஒரு கார்வகிங்கிற ஒரு பெண்ணு, பௌத்த மதத்தை சேர்ந்த பெண்ணு, பெரிய செல்வந்தர் வீட்டு பெண்ணு. அவரு ஒரு நாள் அந்த மாளிகையில மாடத்துல அந்த பெண்ணை அப்படியே நின்று நடமாடிக்கிட்டு இருக்கா. இவன் குதிரையில போனவன் அந்த பெண்ணை பாக்குறான். யாரு? அசோகனுடைய தம்பி பிந்துசாருடைய மகங்க, அசோகனுடைய தம்பிங்க. அவன் தான் அங்க இதுக்கு அனுப்பியிருக்காங்க அவனை, கலவரத்தை அடக்கிறதுக்கு தளபதி. அவன் அதை பார்த்தோட இவன் தான் கலவரத்தை உருவாக்குறான். கலவரத்தை உருவாக்குறதே இவனா இருக்குது, இந்த அசோகனுடைய தம்பியா இருக்கு. ஏன்னா கலவரத்தை உருவாக்கி பௌத்தர்களை ஒழித்து கட்டுவது, அதான் நோக்கமே. இந்துக்களை விட்டுட்டு பௌத்தர்களை எல்லாம் ஒழிச்சு கட்டுறது. இது பண்ணும்போது இந்த பௌத்த பெண்ணு அங்க இருக்கா. அது பெரிய பணக்கார பெண்ணுங்கிறதுனால இங்க இருந்து பார்க்கும்போது இவனுக்கு அப்படியே அவளுடைய அந்த அந்த பாவனைகள் எல்லாம் பார்த்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணி இவளை எப்படியாவது அடையணும்னு தோணுது. அடையணும்னா எப்படி பண்றதுன்னு கேட்டா, இவன் என்ன பண்ணான்னா தந்திரமாக அந்த வீட்டுக்கு இவனுடைய வீரர்களை அனுப்பி வீட்டுக்கு தீ வைக்கிறாங்க. அந்த பெண்ணை மட்டும் கடத்திக்கிட்டு வர சொல்றான். வீட்டுக்கு தீ வச்சுட்டு அந்த பெண்ணை மட்டும் கடத்திக்கிட்டு வர சொல்றான். தீ வச்சுறாங்க. அந்த வீரர்களை எதிர்த்து அவங்க அப்பா போரிடுறான். அந்த பெண்ணுடைய அப்பா வீரர்களை எதிர்த்து போரிடுறான். அந்த அப்பாவை கொண்டுட்டாங்க. இந்த அம்மா தீயிலேயே செத்து போயிட்டா, தாய். இந்த பெண்ணை கடத்திக்கிட்டு வந்து இங்க கொண்டு வந்துட்டாங்க, இவனுடைய முகாமுக்கு. யாரு? அசோகனுடைய தம்பியினுடைய முகாமுக்கு கொண்டு வந்துட்டாங்க, கடத்திக்கிட்டு வந்துட்டாங்க. சரி, ஒரு நாள் இரவு நேரத்துல இவன் வந்து முகாம்ல தங்க வைக்க இருக்கிற அந்த பெண்ணுகிட்ட பக்கத்துல வந்து சொல்றான், நான் தான் இளவரசன், நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன், நீ எனக்கு சரின்னு சொன்னீங்கன்னா நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன், உனக்கு பாதுகாப்பு தர்றேன், உன்னை பத்திரமா வச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்றான். இவளுக்கு தெரியுது இவனுங்க தான் நம்ம அம்மா சாகிறதுக்கு வந்தான் காரணம், அப்பா கொண்டு விட்டானுங்க, நம்ம கடத்திக்கிட்டு வந்திருக்கான், இதெல்லாம் அவளுக்கு தெரியுது. இந்த அயோக்கியன்ட்ட எப்படி நீ திருமணத்துக்கு இது பண்ணுவ? இவ தடுமாறிக்கிட்டு மறுத்துக்கிட்டு இருக்கா, கூச்சல் போடுறா. இப்ப இந்த 2 பேர் ஒரு முகாமுக்குள்ளர 2 பேர் கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த கூடாரத்தினுடைய பின்பகுதியில இருந்து கத்தியில அப்படியே கிழிச்சு அதுக்குள்ளர ஒருத்தன் பாயிறான். யாரோ ஒருவன்
மர்ம மனிதன் பாயிறான், முகமூடி அணிஞ்சிருக்கான். ஓங்கி அவனை குத்துறான், குத்தி கீழே சாச்சிட்டான். சாச்சிட்டு இந்த பெண்ணை இழுத்துக்கிட்டு வெளியில ஓடுறான். இந்த காப்பாத்தி இந்த பொண்ணை காப்பாத்தி வெளியில இழுத்துக்கிட்டு ஓடுறான். போய் காட்டுக்குள்ள இவனை துரத்துக்கிட்டு நிறைய வீரர்கள் ஓடி வர்றாங்க. இவன் இந்த பெண்ணை தூக்கிட்டு போறதுனால, கடத்திட்டு போறதுனால வேற நிறைய வீரர்கள் இவங்களை தொடர்றாங்க. இவன் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளார ஓடி அந்த இதெல்லாம் புதருக்குள்ளார மறைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி சூழல்ல இவன் யாருங்கிறது அவளுக்கு தெரியாது. அவளை காப்பாத்தணுங்கிறதுக்கு தான் இவன் பண்றான். இதெல்லாம் இப்படியே போய்கிட்டே இருக்கு. பிறகு அந்த பொண்ணை கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்த நாள் ஒரு பூ இது மார்க்கெட் பக்கத்துல பூ விற்கிற பகுதியில இந்த பொண்ணை வந்து அவங்க பார்த்துட்டாங்க. அந்த வீரர்கள் கைது பண்ணிட்டாங்க, விசாரணை கொண்டு போறாங்க. அங்க கொண்டு போன உடனே விசாரணையில இந்த பொண்ணுக்கு மரண தண்டனை, நெருப்புல தீ வச்சு கொளுத்துறது, இவளை ஒரு மரத்துல கட்டி வச்சு சுத்தி இது கட்டைகளை பரப்பி அதுல நெருப்ப வச்சு உயிரோட கொளுத்துறது அப்படின்னு இது பண்றாங்க. அது இது மாதிரி பண்ணிட்டாங்க, உத்தரவு மாதிரி போட்டு அது நடக்குது. சாணக்கியரும் அங்க இருக்கிறாரு. அவரும் அந்த மந்திரி தானே, பிரதம மந்திரி சாணக்கியர் அங்க இருக்கிறாரு. அசோகனும் அங்க இருக்கான். இது இந்த நேரத்துல உபகுப்தர்னு சொல்லி ஒரு இவர் வர்றாரு, சன்னியாசி, பௌத்த மதத்தை சேர்ந்த மதகுரு ஒருத்தர், உபகுப்தருங்கிற பேர்ல ஒருத்தர் வர்றாரு. வந்து என்ன புத்தம் சரணம் கச்சாமின்னுகிட்டே வருவாங்க. இது என்ன இந்த நேரத்துல வர்றாருன்னு வந்து, சரி அவங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய, என்னங்க இந்த நேரத்துல வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? இல்ல நான் சன்னியாசிய வந்திருக்கேன், உங்ககிட்ட இரவல் ஒரு பிச்சை எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன், என்ன வேணும் அப்படின்னு கேட்டு, இந்த பெண்ணுடைய உயிர் வேணும், இந்த பொண்ணை எனக்கு பண்ணணும், தானம் பண்ணணும், நீ அது எப்படி தண்டனை பண்ணி இந்த பொண்ணு இருக்கு, அதை எப்படி உனக்கு தானம் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டு கடைசியில தானம் பண்ண முடியாது, அவளை கொளுத்த போறேன்னு வரும்போது இவன் போய் அதை தடுக்கிறான், அசோகர். அதை தடுத்து அங்கேயும் அவளை காப்பாத்தி விடுறான். இது இப்படியே நடக்குது. இப்படியே நடக்கும்போது ஒரு கட்டத்துல அந்த இவளை வந்து விசாரணை பண்றதுக்காக நடக்கும் பொழுதே இவளை வந்து இவனுடைய இதுக்கு கூட்டிட்டு வர சொல்லி, யாரு, அசோகனுடைய கூடாரத்துக்கு கூட்டிட்டு வர சொல்லி அசோகன் விசாரணை பண்றான். இவளை விசாரணை பண்றது மூலமாக வேற ஒரு சம்பவம் விசாரணை பண்ற மாதிரியாக சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. அங்க ஊர்னோன்னா அவன் என்ன சொல்றான்னா, சரி நான் காப்பாத்துறேன் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அசோகன் அப்படின்னு இப்படி வர்றான். இப்படி வந்தவொடனே அவ சொல்றா, நீ குடிகாரனா இருக்க, உங்க இது அரண்மனையில நூத்துக்கணக்கான பெண்கள் இருப்பாங்க, அவங்களோட எல்லாம் நீங்க குஞ்சு கொலாவ, இந்த மாதிரி நிறைய மங்கையர்களோட தொடர்புல இருக்கிற ஒரு அரச குடும்பத்துக்காரணி குடிகாரனா இருக்க, மது இதுல இருக்கிற, உன்னை போன்ற ஒரு இதுல என்னை போன்ற ஒரு பௌத்த மத பெண்ணு வந்து எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி இப்படி கேட்கிறா. அவன் அங்க என்ன சொல்றான்னா, இனிமேல் இந்த நீ திருமணம் செய்து கொள்ள சம்மதிச்சீன்னா நான் இனிமேல் இந்த குடியை நிறுத்திடுறேன்னு சொல்லி உடனே என்ன பண்றான், அந்த பாட்டில் அந்த இதை வந்து மது இருந்த இது கோலை அதை வீசி, இனிமேல் மது அருந்த மாட்டேன், மது இதுக்கு தொட மாட்டேன் அப்படின்னு அங்கேயே சபதம் எடுத்து அதை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறான். இதுதான் நடந்தது அங்க ஒரு சமயம். பிறகு ஒரு சமயம் இதெல்லாம் முடிஞ்சு போய்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த போர் நடக்கும் இல்லையா, அந்த இந்த போர், கலிங்க போர். அந்த கலிங்க போர் நடந்த சமயத்துல ஒரு 1,00,000 பேர் செத்து கிடக்குறாங்க. அப்ப ஓடுது 1,00,000 பேர் செத்துனா என்ன நடக்கும் பாத்துங்களேன். அப்படி இருந்த சூழல்ல செத்து கிடக்கும் போது இவரு அந்த கூட்டத்தில் அடிபட்டு கிடக்கிற வீரர்களில் ஒருவனாக அசோகனும் இருக்கிறான். அசோகனும் காயம்பட்டு கிடக்கிறான் அந்த கூட்டத்து இதுலயே, வீரர்களுக்கு மத்தியிலேயே.
அது ஏன்னா எப்போதும் இந்த அரசர்கள் முக்கியமான பெரிய அரசர்கள் போருக்காக யானை மேல வரும் பொழுது அங்க ஒரு டெம்மி மன்னர் மாதிரி மன்னர் வேடத்தில் மன்னனை போன்று ஒரு வேற யாரையோ உட்கார வச்சு அவனை காட்டிட்டு மன்னர்கள் வந்து வேற ஒரு இடத்துல இருப்பாங்க, வேற ஒரு இடத்துல வேற ஒரு இதுல இருப்பாங்க. அது போர் யுக்தி. போர் யுக்தி. மன்னனை எய்ம் பண்ணி அங்க போர் நடக்கும். ஆனா மன்னன் அந்த இதுல இருக்க மாட்டான். மன்னன் இருக்க வேண்டிய ரதத்துல மன்னவனை போல் உள்ள வேற ஒருத்தர் இருப்பான். இவன் வேற ஒரு இடத்துல இருந்து கீழே இருந்துகிட்டு சில உத்தரவுகளை பிறப்பிக்கிறது அல்லது என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருப்பான். இப்படி செய்யும் பொழுது எதிர்பாராமல் இவன் மன்னன் என்பதே தெரியாம யாரோ ஒரு வீரன் இவனை தாக்கிட்டான். அப்ப இது அடிபட்டு அந்த யுத்த களத்தில் அடிபட்டு வீரர்களில் ஒருவனை போல அடிபட்டு கிடக்கிறான் அசோகன். இவன் அப்படி கிடக்கும் போது தண்ணீர்னு தவிக்கிறான். அப்ப அங்க பணிக்காக அந்த யுத்த களத்தில் வந்து சேவை பண்றதற்காக அந்த முதலுதவி பண்ணுவதற்காக பௌத்த மதத்தை சேர்ந்த பெண்கள் வந்து அங்க போய் அதெல்லாம் நிவாரணம் பண்ணுவாங்க. அது தண்ணி உதவி செய்வாங்க. அப்படி உதவி செய்யும் பொழுது இந்த பொண்ணு பார்க்கும்போது ஒருத்தன் தண்ணின்னு கத்துறத பார்த்துட்டு அங்க போய் தண்ணி கொடுத்தா அது அசோகனா இருக்கு. அசோகன் என்னப்பா நீ இப்படி கிடக்குறேன்னா அப்பதான் அவன் சொல்றான் அது ஒரு யுக்தி, அதனால அப்படி இங்க வந்த இடத்துல காயப்பட்டு வச்சு அப்படி கிடக்குறேன் அப்படின்னு சொல்றான். சரி ரைட்டு இதோ பொழைச்சிய ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல அவன் என்ன சொல்றான்னா அசோகன், இந்த பாரு நான் ஏற்கனவே உன்கிட்ட கேட்டேன் என்னை திருமணம் செய்து கொள், நான் மன்னனா இருக்கேன், என்னை திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொன்னேன். நீ அங்க ஏதோ சொல்லிட்டு இதுவரை நீ ஒப்புதல் தரல. இப்ப என்ன பண்ணா இந்த இவ்வளவு பெரிய போர்ல நான் வெற்றி பெற்றுட்டேன், பெரிய சாம்ராஜ்யம். இப்ப 1,00,000 பேர் செத்து கிடக்குறான். கலிங்க போர் அதுல வெற்றி பெற்று மாமன்னன் 14 தேசங்களுக்கு நான் மன்னன் சொல்லி இப்பொழுதாவது நீ என்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டாயா, செய்து கொள்ளணும்ன்ற மாதிரி அப்ப அந்த கோரிக்கை வைக்கிறான். அப்ப அந்த பொண்ணு அப்படியே வெடிச்சு சீறி எழுதுறா, நீ ஒரு மன்னனா, குறைந்தபட்ச நீ ஒரு மனிதனா அப்படிங்கிற மாதிரி கோபம் வந்து 1,00,000 பேர் செத்து கிடக்கிறார்கள். பிணக்குவியல் பிணமா கிடக்கிறது. ஆகாயத்தில் கழுகுகள் வட்டமிடுது, நரிகள் வந்து பிணங்களை கவுது, ஊரெங்கும் அவலக்குரல்கள், சத்தங்கள், கதறல்கள், அந்த இழந்தவர்கள், அந்த கணவனை சகோதரர்களை இழந்தவர்களுடைய கதறல், ஊர் முழுவதும் கதறல் ஒளி. இந்த மாதிரி கண்ணீர் காட்சி பிணக்குவியலுக்கு மத்தியில ஒரு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னை பத்தி கேட்கிறியே, உனக்கு மனசாட்சி இருக்கிறதா? நீ ஒரு மனிதத்தன்மை இருக்கிறதா உனக்கு? உன்னை போன்ற ஒரு யுத்த வெறி பிடித்த ஒருத்தனை நான் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும்? என்னுடைய புத்தரை போல பரந்த சாம்ராஜ்யத்துக்கு எப்போது நீ யுத்தமில்லாத சாம்ராஜ்யத்துக்கு எப்போது நீ அமைச்சர் மன்னராகிறியோ அப்ப நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். யுத்தமே இல்லாத ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு நீ தலைவரா இருந்தீங்கன்னா, அந்த மன்னரா இருந்தீங்கன்னா அப்ப நான் உன்னை திருமணம் நானே தேடி வருகிறேன். அதனால இப்போ நீ வந்து இதை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நீ எப்படியப்பா இந்த மனசு வருது உனக்கு? திருமணத்தை பத்தி என்ன வருது? இந்த பிணக்குவியல், கழுகுகள் வட்டம், நரி, அவலக்குரல்கள், இவ்வளவு சத்தம், இவ்வளவு அழுகை கூக்குரலுக்கு இடையில நீ காதல் திருமணம்னு சொல்றியே, நீ எல்லாம் ஒரு மன்னனா அப்படின்னு இப்படி கேட்ட உடனே இவன் அப்படியே இடிஞ்சு உட்கார்ந்து என்ன சொல்றான்னா, என்னை மன்னித்து விடு, நான் இதை வந்து நான் மாறுகிறேன், நான் வந்து அமைதியான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறேன், போரில்லாத ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறேன், இன்று முதல் இந்த வாளை தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லி வாளை எடுத்து ஒடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு இனிமேல் வாளை கையில் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சபதம் பண்றான். அப்படி அவன் சபதமேற்று புத்த மதத்துக்கு வந்ததுக்கு காருவகி என்ற ஒரு பெண் மீது அவன் கொண்ட காதல் தான் காரணமாக இருந்ததே தவிர
வேற ஒண்ணும் இல்ல. இல்ல ஒரு செய்திங்க, நான் 3வது படிச்சப்ப இந்த கலிங்கப்பூரை படிச்சிருக்கிறேன். கலிங்கப்பூர்ல வந்து மணந்தந்தி அவர் புத்த மதத்தை தழுவினார். தன்னுடைய மகன் மகேந்திரவர்மனையும் மகள் சங்கமித்திரையும் புத்த மத கருத்துக்களை பரப்ப இலங்கைக்கு அனுப்பினார்னு சொன்னதுக்கு பின்னாடி, அப்புறம் புத்த மதத்துக்கு வந்ததுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த புலால் உண்ணுவதை மறுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எனக்கு முத்துவாத்தியார் சிவந்தலிங்க முத்திரிய பள்ளியில வரைநேர்ல நான் படிச்சேன் 3வது. அதிலிருந்து நான் வந்து திருமணத்துக்கு முன்வரை இந்த புலால் உண்றத விட்டுட்டேங்க நான். சரி சரி. அப்புறம் 80ல வந்து எங்க அண்ணன் மதியழகனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அதுக்கு நான் சங்கமித்திரன் பேர் வச்சேன். ஓஹோ, அந்த பாதிப்பு. ஆமா, அந்த 3வதுல இருந்து வந்து படிச்சேன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த உயிர்கள் இப்படி சேர்த்து விட்டதே, போய்விட்டதே அப்படின்னு சொல்லி ஏதோ மனம் தெரிஞ்சினார் அசோகர்னு இதுவரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் நினைச்சிருந்தேன். இதுக்கு வந்து அடிப்படையில அவர் ஒரு பெண் மீது கொண்டிருந்த ஒரு பற்று, ஒரு நேசம் அல்லது காதல் தான் காரணமா இருக்குது அப்படிங்கிறது. இன்னொரு ரகசியம் என்னன்னா, இப்படி மாத்தினதுக்கு காரணம் அவனுடைய தந்திரம்னு சொல்லியும் சொல்லலாம். யாரு? சாணக்கியருடைய தந்திரம். சாணக்கியர் என்ன நினைக்கிறேன்னா, நான் துவக்கியதான் இந்த சாம்ராஜ்யம், மௌரிய சாம்ராஜ்யம் என்னால் உருவானது. நான் தான் இந்த இவங்களை எல்லாம் உருவாக்கி இதாக்கி கொண்டு வந்தேன். இந்த சூழல்ல அழுத்து விட்டது. இந்த இது போதும், இது அழுத்து போச்சு. இனிமேல் வந்து புத்த சாம்ராஜ்யம் மக்கள் விரும்புறாங்க பௌத்த மதத்தை, அவங்க நினைக்கிறபடி வாழட்டுமே, அந்த மதம் இருந்துட்டு போட்டுமே, நான் ஏன் வந்து இதை போட்டு திருப்பியும் யுத்தம்னு சொல்லிட்டு இவர்களுக்கும் வயசாச்சு, இந்த இப்ப இருக்கிற மன்னர்களுக்கும் வயசாச்சு. இவனோட திரும்பியும் யுத்தம்னு பண்ண வேண்டாம், பௌத்த மதம் வளர்ந்தா வளர்ந்துட்டு போட்டுமே. அதனால என்ன, பௌத்த மதத்தை வளர்க்கறதுக்கு அந்த உபகுப்தருங்கிறவர் வந்து இவர்கிட்ட பேசி அவனை வந்து பாராட்டுறான். அந்த இவனை யாரு? சாணக்கியர். உபகுப்தன் அந்த மதத்தை சேர்ந்தவன், இவரு இந்து மதத்தை சேர்ந்தவர். அவன் வந்து இந்த இவனை மீட்கிறதுக்கு வர்றான், கார்வகிய அந்த தண்டனையில இருந்து. ஆனால் இவர் என்ன சொல்றாரு? என்னை விட நீ உயர்ந்தவன் சொல்றாரு, என்னை விட நீ சிறந்தவன், புலமை உள்ளவன், அதனால உன்னை மதிக்கிறேன், அதனால நான் கொடுக்கிறேன், நீ கேட்டதை கொடுக்கிறேன். அதாவது நீ கேட்டு இல்லை என்று என்பது வந்து இந்து மதம் என்னுடைய தர்மத்துக்கு அது இழுக்கு, அதனால நான் கொடுக்கிறேன், அவளை விடுவிக்கிறேன்னு சொல்றாரு சாணக்கியர். அப்ப பௌத்த மதத்தை சேர்ந்த உபகுப்தருங்கிறவரை மதிச்சு அவருக்கு வந்து மரியாதை கொடுத்து இதெல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு பண்புள்ளவராக இவர் இருந்தார், சாணக்கியர் இருந்தாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல நான் துவக்கிய அரசு என்னோடு ஒளிந்து போகட்டும், இந்த இந்து மத அரசு வேண்டாம், பௌத்த மதம் வரட்டும், அப்ப நானும் வந்து இந்த இதுல எல்லாம் ஒதுங்கி இப்படியே துறவரம் போகிறேன், மீண்டும் நான் வந்து இனிமேல் அரசியல்லே இல்ல, துறவரம் போகிறேன்னு சொல்லி அசோகர் இவர் சாணக்கியர் என்ன பண்றாரு? கடைசியாக அவருக்கு சொந்தமாக எதுவுமே இல்லை, தலைமை அமைச்சரா இருந்தா கூட இந்த மாளிகையில அவர் வாழல. அவரு அந்த நர்மதை நதிக்கிற ஓரத்துல ஒரு குடிசையில ஒரு மனைவி அவருக்கு, அந்த மனைவி 2 பசுமாடு வச்சிருக்காங்க. அந்த பசுமாட்டை வச்சுக்கிட்டு மனைவியை அங்க வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கதான் இவர் வாழ்றாரு சாணக்கியர். இந்த மாளிகை வாசத்துல இல்ல, அவரு மாளிகையில மந்திரியா இருப்பாரு, ஆனா அவர் இந்த மாளிகையில வசிக்கல. மனைவி ஒரு தளத்துல ஒரு சின்ன குடிசையில வசிக்கிறாங்க, அங்கதான் இவரு இருக்கிறாரு. கடைசியில இவர் போய் என்ன பண்ற, இவர்கிட்ட ரிசைன் பண்ணிவிட்டு ராஜ மகுடங்களை எல்லாம் அந்த தன்னுடைய காலில் இடறி தள்ளி விட்டு வெளியில போகிறாரு. போதும் அப்படின்னு சொல்லி வெளியே இருக்கிறார், அரசியலை விட்டு துறவரம் போகிறார். போகும்போது அந்த நர்மதை நதிக்கிற ஓரத்துல இருக்கிற குடிசைக்கு போறாரு. இந்த 2 மாடு இருக்கு இல்லையா, அந்த மாட்டை அங்க துணி துவைச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு, எப்பா நாங்க இந்த ஊரை விட்டே போறோம், இந்த மாட்டை இழுத்துட்டு இந்த மாட்டை நீ வச்சுக்க, அந்த மாட்டை கூட அந்த துணி துவைக்கிறவங்கிட்ட ஆத்தோர துணி துவைக்கிறவங்கிட்ட அந்த மாட்டை கொடுத்துட்டு அந்த குடிசையவும் விட்டுட்டு இவர் வந்து துறவரம் போனார், மனைவியை கூட்டிக் கொண்டு துறவரம் போனார் அப்படின்னு அந்த கதை. ஆனா துறவரம் போனவர் என்ன ஆனாருங்கிறதுக்கு பிறகு எந்த இடத்துலயும் வரலாற்றுல அப்புறம் தடயமே இல்லை. சாணக்கியரை பற்றிய தடயமே, எப்ப செத்தாரு, எங்க போனாரு, யாருக்கும் தெரியாது. அசோகருக்கு கடைசியில அந்த பொண்ணு வந்து அசோகனை அடைகிறா. அடையும் போது எப்படி,
இதே சாணக்கிய உபகுப்தர் தான் கொண்டுட்டு வந்து சாணக்கியருக்கு இவர்கிட்ட அசோகர்கிட்ட இந்த பொண்ணை வந்து ஒப்படைக்கிறாரு. அது ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு முழுமையான ஒரு பௌத்த மதத்துக்கு மாறின பிறகு, அசோகன் பௌத்த மதத்துக்கு மாறின பிறகு இந்த கார்வகியை கொண்டு வந்து ஒப்படைக்கிறாரு அவர்கிட்ட இவர்கிட்ட மன்னர்கிட்ட. ஒப்படைக்கும் போது தலையில முக்காடு போட்டு கொண்டு வந்து ஒப்படைக்கிறாரு. யாரோ ஒரு பெண்ணு, இதை நான் பரிசு பொருளாக தருகிறேன் அப்படின்னு மன்னனுக்கு கொடுக்கிறாரு. அந்த பரிசு பொருளாக கொடுக்கிறேன்னு சொல்லி இந்த பொண்ணை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி, அது என்ன பரிசு பொருள்னு திறந்து பார்க்கணும் இல்லையா? அந்த முக்காட்டை நீக்கினால் அந்த பெண்ணு முழுக்க முழுக்க அந்த வெள்ளை இது முடியெல்லாம் வந்து வெள்ளையாகி வயதாகி முதிர்ந்த இதுல நரைத்த தலையோட உடம்பெல்லாம் தளர்ந்து இருக்கு. முகம் மட்டும் பிரகாசமாக இருக்கிறது. முகம் மட்டும் ஒளி வீசுது. அந்த தலை பூரா அது நரைத்து கிளப்பருவத்துல முகம் மட்டும் ஒளி இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னா அதே அளவுக்கு அவருக்கு வயசாயிருச்சுன்னு அர்த்தம், அசோகருக்கும். இப்படித்தான் கடைசி காலத்துல இந்த பொண்ணு வந்து அங்க போய் சேர்றா. சாகிறதுக்கு முன்னால அவர்கிட்ட போய் சேர்ந்துட்டா. ஆனா கடைசியில மனைவியாக போய் ஏற்றுக்கொண்டார். அதுதான் ஒரு விஷயம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஒரு நீண்ட ஒரு பத்திரிகை ஆசிரியரா இருந்து நூல்கள் எழுதி, குறிப்பா ஒரு நாடக நூல்கள் மூலமாக மக்களுக்கு அறியப்பட வேண்டிய செய்திகளை எல்லாம் பண்ணி ஒரு இலக்கிய உலகத்திற்கு நீங்க ஒரு சிறப்பு செய்திருக்கிறீங்க. உங்களுடைய வருகைக்கு நன்றி. நம்முடைய யாவரும் கேளீர் நிகழ்ச்சியினுடைய ஆண்டு இறுதி, அது ஆண்டு நிறைவுல வந்து நீங்க உரையாற்றி இந்த யாவரும் கேளீர் நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.